yeah, you can say I am able to or I can. I can, yeah. Yes. Hi, sir. Good morning. Good morning. Good morning. Happy New Year. Happy New Year, sir. Sorry. Belated Happy New Year. It's almost 8 days here. Exactly. Yes. Confirm. அப்படின்னு உறுதிப்படுத்துறதுன்னு சொன்னேன். I told the word உறுதிப்படுத்துறது. So what is the word? Look at that. Affirm. First time நான் கேள்விப்படுறேன். Affirm. நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் மீனிங் தெரியாது. Look at that. Firmக்கு there are multiple meanings. ஒரு firm வந்து ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். firm. Very good. Company or organization. இன்னொரு firm வந்து ரொம்ப firm-ஆ இருக்காங்க. ரொம்ப firm-ஆ இருக்காங்க. How are they? He is fair. He's very firm. How is he? So he is very strong. Look at that. Strong. Okay. He's strong than firm. Stay strong. Be strong. Which is just be strong. Confirm, right? உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. உறுதிப்படுத்துறது. It's not only confirm or affirm. Look at that. உறுதிப்படுத்துறது. Starting with the A. Anyone can say this. This A, second and third letters are same. Second and third letters are same. உறுதிப்படுத்துதல். இது வந்து சைட் வேர்ட்ல வருது. இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ்ல வரும். மீனிங் நீங்க Okay. உறுதிப்படுத்துதலுங்களா? உறுதிப்படுத்துதல். Look at that. You can go with this word. Sure. Base word on the sure. Assure. Yes, very good. Assure. Likewise, very good. Starting with the E. உறுதிப்படுத்துதல். Ensure. Very good. Go with it. Ensure. Very nice. சேகரிக்கிறது. சேகரிக்கிறது. Collect. Okay. Super. ஏல ஆரம்பிக்கும். Second and third letters are same. Look at that. Segerital, collect. Very good answer that one. Look at the next letter. Acquire. No, collect பண்ணணும். Accumulate. Very good, very good, very good. It's a very good vocabulary, very nice. லாஸ்ட் டைம் நம்ம டச் பண்ணுவது இந்த கிளாஸ் அது ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண முடியல. விட்டு விட்டு செல்றது, விட்டுட்டு போறது. Alone. விட்டுட்டு போறது. தனிமை. விட்டுட்டு போறது, விட்டுட்டு போறது. ஏர்போர்ட்ல ஒரு பேக் வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ஏபில ஆரம்பிக்கும். விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போறது நம்ம நார்மலா லீவுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. லெஃப்ட் அப்படின்னா அவங்க ஏபி அது பாஸ்ட். இப்ப பாருங்க ஏபிஏ.
aband, abandon Abandon. போறது. I abandon இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, desert. Desertனா பாலைவனம்னு ஒரு மீனிங் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. Desert பாலைவனம்னு ஒரு மீனிங், right? Do you know that desert, right? Sahara desert. But இன்னொரு desert மீனிங் வந்து விட்டுட்டு போறது. Give up னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Give up. yes sir. Give up smoking, விட்டுறது. அதேதான் leave. Desert தான் leave. இத வந்து டிசர்ட்னு படிச்சாக்கா லீவ். இதே வார்த்தை DESERT டெசர்ட் அப்படின்னு படிச்சாக்க லேண்ட். Desertனா land. Land of soil, no water. No. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொன்று வரப்போகுது. டிசர்ட்டை Sweet ஒன்று இருக்கு. 2 S போட்டீங்கன்னு வச்சுங்க, டிசர்ட். இதையும் டிசர்ட் தான் படிக்கணும். டிசர்ட் இதுதான் இந்த ஸ்வீட். இப்ப பாருங்க இதுல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஹோமோனிம் வந்திருக்கு, ஹோமோஃபோன் பாருங்க, ஹோமோ டிசர்ட் டெசர்ட், ஹோமோகிராஃப் வந்திருக்கு பாருங்க. இதை டெசர்ட்னு படிச்சீங்கன்னாக்க பாலைவனம், ரைட்? இதையே டிசர்ட்னு படிச்சீங்கன்னாக்க கிவ் அப். அதே டிசர்ட்டுக்கு எஸ் சேர்த்து டிசர்ட்னா அதே தான் படிப்பீங்க, அதுக்கு ஸ்வீட். புரியுதுங்களா? எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரே ஸ்பெல்லிங் வேற மாதிரி படிச்சா ஹோமோகிராஃப், அப்ப அது போட்டுக்கலாமா? ஹோமோகிராஃப்னு போட்டுக்கலாம். இதான் இங்கிலீஷோட பியூட்டியே இங்கதான் இருக்கு. சோ இந்த ஹோமோகிராஃப்ல போற அதே சமயத்துல இது இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் Homonym. ஹோமோனிம் இல்ல, நல்லா பாருங்க, ஹோமோஃபோன். ரெண்டும் ஒரே ரைட், ஒரே சவுண்டு. Homophone. இது ரெண்டும் ஹோமோஃபோன். அதே சமயத்துல இப்ப டிசர்ட் ஒரே இதுல வச்சிருக்கோம், ஹோமோஃபோன். இதுல ஹோமோனிம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஹோமோனிம் இந்த குரூப்புக்குள்ள ஹோமோனிம்னாக்கா ஒரே சவுண்டா இருக்கணும், ஒரே வார்த்தையா இருக்கணும், ஸ்பெல்லிங்கும் ஒன்னா இருக்கணும். ஸ்பெல்லிங்கும் ஒன்னா இருக்கணும், சவுண்ட் ஒன்னா இருக்கணும், மீனிங் மட்டும் வேற. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், அதாவது டிசர்ட், இது வந்து டிசர்ட் டெசர்ட். ஓகே. அப்போ 2 and 3. 2 and 3. எப்படின்னு படிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். Dessert, dessert. 2 and 3 ரெண்டு ஒண்ணு தானே. நான் அது ஒரு இதுக்காக Give up a leave. Okay. Give up a leave. Okay. ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணு இல்ல, இது ஹோமோஃபோனும் ஹோமோனிம் இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா ஹோமோனிம் இல்ல, பாத்தீங்களா? இல்ல, இன்ஃபேக்ட் இல்ல, ஹோமோனிம் இல்ல. டிசர்ட்னு சொன்னீங்கன்னா either you go with DERST or DESSERT, which will be a homophone. Okay. So இந்த இடம் இது நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு என்ரிச் ஆகணும் நம்ம வந்து vocabularyலனா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். என்ன சொல்ல வர்றாரு அவங்க அப்படின்னு. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு தமிழ் எப்படி ஹேண்டில் பண்றோமோ அது மாதிரியே பண்ணிட்டு போயிடுவாங்க. வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். செயல்பாடு
செயல்பாடு செயல்பாடு செய்யறது செயல்படுதல்னா ஆக்ஷனு செயல்பாடு you started well. ஆக்ஷனபிள் ஆக்ஷனபிள் இல்ல ஆக்ஷனபிளா செய்ய தகுந்தல்ல செய்ய தகுந்தன்னு வந்துருவாங்க அட்ஜெக்டிவ் ஆயிடுமே செயல்பாடுல நவுன்ல கேட்கிறேன் பெயர் சொல்ல கேட்கிறேன் அப்படியே தான் வரும் நீங்க சொல்றது ரைட்டு ஆனா நீங்க அட்ஜெக்டிவ் சொல்றீங்க ஆக்ஷன்ஸ் ஓகே ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டி இதை நோட் பண்ணிக்கோங்க ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் அதுவும் கரெக்ட் தான் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது செயல்பாடுகள்ல வரும் நம்ம செயல்பாடுன்னு சொல்றப்ப இங்கதான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும் ஆக்ஷன்னா செயல் ஆக்டிவிட்டினா செயல்பாடு ஆக்ஷனபிள்னா செய்ய தகுந்த அப்ப எவ்வளவு இது வருது பாருங்க அந்த கோர் தான் எல்லா வேர்ட்ஸுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் செயல்பாடு செயல் செய் ஆக்ட் செய் அப்ப ஆக்ட் ஆக்டட் ஆக்டட் ஆக்டிங் ஆக்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆக்ஷன் ஆக்ஷனபிள் ஆக்ஷனபிலிட்டி ஆக்ஷனபிளி ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு இடத்துல வேர்ட் ஃபேமிலியில சொல்லிட்டே வருவோம் பட் நம்ம வில் ரெஸ்ட்ரிக்ட் திஸ் கிளாஸ் டு சைட் வேர்ட்ஸ் அதுல எதெல்லாம் வேர்ட் ஃபேமிலி நம்ம கொண்டு வர முடியுமோ பண்ணிக்கலாம் ஆனா இந்த சைட் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் உடனே தமிழ்ல மைண்ட்ல வரணும் இல்லை இங்கிலீஷ் மைண்ட்ல வரணும் அப்படி வர்றப்ப உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா எது நம்ம அப்ஜெக்டிவ்லாம் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் இது பேர் சொல்ற மாதிரி இப்படி ஃபேமிலியில வந்து ஒருத்தவங்களோட பேரை சொல்ற மாதிரி தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம் லாபம் வச்சுக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல இருக்கும் வந்துடும் சாதனை இத போன வாட்டி சொன்ன நானு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணல நம்ம இது இந்த வார்த்தை சாதனை அச்சீவ்மெண்ட் ஓகே இப்ப பாருங்க அச்சீவ்மெண்ட் நீங்க போடுங்க அதே சமயத்துல ஏசிசின்னு ஆரம்பிக்கும் பாருங்க ஓ உங்களுக்கு இந்த மைண்ட்ல வந்துருக்கும் சாதனைங்கிறது கரெக்டா கனெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வெரி நைஸ் அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலும் உங்களால அது பண்ண முடியுது பாருங்க ஸோ பேசிக்கா நீங்க அச்சீவ்மெண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இப்போ மைண்ட்ல மேப் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒண்ணுதான் ஸோ அச்சீவ்மெண்ட் வர்றப்ப அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வரும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வர்றப்ப அச்சீவ்மெண்ட் வரும் இந்த இடத்துல அது போட்டுக்கலாம் அந்த இடத்துல இது போட்டுக்கலாம் இல்லைங்களா போட்டுக்கலாம் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னா ஒரு நார்மலா சாதிக்கிறது அச்சீவ்மெண்ட்னா பெருசா சாதிக்கிறது ஓகே ஒரு டாஸ்க் அக்காம்ப்ளிஷ் பண்றது ஒரு சாதிச்சு காட்டுறது முடிச்சு காட்டுறது ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணி காட்டுறதுன்னா அச்சீவ்மெண்ட் பாராட்ட தகுந்த பாராட்டக்கூடிய அப்ரிஷியேட் இப்ப அதுல இருந்து கொண்டு வாங்க அப்ரிஷியேட்னா வேர்பு பாராட்ட தகுந்தன இப்ப சொன்ன அட்ஜெக்டிவ் தகுந்தன்னு வரப்ப அப்ரிஷியேஷன் இப்ப பாருங்க அப்ரிஷியபிள் அந்த தகுந்தன்னு வந்தாலே உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ல வந்துடும் அந்த வேர்ட் ஃபேமிலி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன் தெரியுங்களா அப்ரிஷியேட்னு அழகா கொண்டு வந்தாரு அப்ரிஷியேட்டட் இது வந்து நீங்க எழுத வேணாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்ரிஷியேட்டட் அப்ரிஷியேட்டிங் அப்ரிஷியேட்ஸ் அப்ரிசியேஷன் நவுன் வருது இல்லைங்களா அப்ரிஷியபிள் அப்ப பாராட்ட இப்ப பாருங்க இன்னொரு வார்த்தை வருது பாருங்க பாராட்ட தகுந்த நான் 2வது லெட்டர் போட்டேன் அந்த 2வது லெட்டர் தான் கீ அந்த 2வது லெட்டர் வச்சு நீங்க ரொம்ப தூரம் வந்துடலாம் அதுக்கு பாராட்ட தகுந்த இஸ் அண்ட் டேஷ் பர்சன் அப்ரிஷியபிள் அந்த சமயத்தில் சொல்ல மாட்டாங்க பாராட்ட தகுந்ததான் அதே மீனிங் தான் இப்ப பாருங்க அடுத்த லெட்டர் அட்மயர் அதுல இருந்து வருது பாருங்க அட்மைரபிள் அட்மையர்னா பாராட்டுறேன்னு இருக்கும் அட்மையர்னா வேர்பு அட்மையர்
admired, admired, admiring, admires, admiration, admirable, admirably. பாருங்க இந்த வேர்ட் ஃபேமிலி எப்படி வருது பாத்தீங்களா? ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வேர்ட்ஸ்க்கு நீங்க வந்து சைட் வேர்ட்ஸ்னா நீங்க நார்மலா பேசுறது, பார்க்கிறது, கேட்கறது தான் சைட் வேர்ட்ஸ். இந்த சைட் வேர்ட்ஸ் இந்த வேர்ட் ஃபேமிலி எப்படி வருது பாருங்க. ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு 7-8 வார்த்தை சொல்றோம். admired, 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 admiring, admires. இதுவே 5 வார்த்தை. admiration 6, admiring 7, admired 8, admirable 9, admirably 10 வார்த்தை வந்துச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து அதை அப்படியே உங்களை என்ரிச் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த பேசிக் கிராமர் அண்ட் வொக்காபுலரி தெரிஞ்சவங்க வந்து கான்ஃபிடென்ஸா அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கோர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லெட்ஸ் லுக் அட் திஸ். இதுவும் போன கிளாஸ்ல பண்ணோம், பட் ஃபோக்கஸ்டா பண்ணாததுனால விட்டோம். ஒத்துக்கிறது, ஒப்புக்கொள், ஒத்துக்கிறது. அக்செப்ட் அப்படின்னா ஏத்துக்கணும். தப்பு இல்லை, சொல்லலாம். உங்க மைண்ட்ல வர்றது சொல்லலாம். அக்செப்ட் அல்லது ஒத்துக்கிறது. இந்த 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 2வது வாட்டி சொன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துடும். அக்ரி. அக்ரி, வெரி குட், வந்துச்சு பாருங்க. அது வந்து பாருங்க. இப்ப இப்பதான் இன்னொரு வார்த்தை சொன்னது போன கிளாஸ்ல. ஏடி, ஒத்துக்கிறது. அட்மிட். அவ்வளவுதான். இப்ப என்ன, இந்த அட்மிட்டுக்கு 2 மீனிங்கிறதும் சொன்னோம். ஒன்று வந்து அட்மிட் வந்து அக்ரி. இன்னொரு அட்மிட் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 7 ஆரம்பிக்கும். செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் 1. அட்மிட்டுக்கு. ஸோ இது அக்ரியை விட வித்தியாசம். அட்மிட்ங்கிறதும் அக்செப்ட்ங்கிறதும் ஒண்ணுதான் இல்லைங்களா? ஆமா, அது நீங்க போடுங்க. அட்மிட், அக்ரி, அக்செப்ட், இது ஒரு ரைட். இப்ப பாருங்க, செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் 1, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். நம்ம யூஸ் பண்ணிருப்போம், இதையும் யூஸ் பண்ணிருப்போம். அடாப்ட். அடாப்ட் வந்து உங்களுக்கு வந்து பொருந்தி போறது, ஒரு இடத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது, பொருந்துறது. அது அருமையானது. பாருங்க, செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் எழுது. அட்மிட் 1, நீங்க சினிமா தியேட்டர்ல எல்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. அந்த டிக்கெட்டை கொடுத்தாக்க பாருங்க, அலோ, அலோகேட், அலோ. அலோ தான் அட்மிட். ஸோ இந்த அட்மிட்னு வர்றப்ப மேப் பண்ணிடணும் மைண்ட்ல. அலோன்னு ஒரு வார்த்தை சில வாட்டி யூஸ் பண்ணுவோம், சில வாட்டி அக்ரிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அடாப்டபிள், அவர் அழகா சொன்னார், பொருந்தி போறது, பொருந்தக்கூடிய. He is adaptable to that any situation. எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி போயிடுவாரு. இப்ப சொல்லுங்க, அன்பா இருக்கிறது. அன்பா இருக்கிறது. லவபிள். ஓகே. இன்னும் ரொம்ப சிம்பிளா கேள ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா உள்ள வார்த்தை. கைண்ட். இது முன்னாடி பண்ணோம் நம்ம. இது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. கைண்ட்னா அன்பா இருக்கிறது. ரைட். அட் த சேம் டைம் இன்னொரு வார்த்தை கைண்டுக்கு வரும், அது பார்க்கலாம். இன்னொரு கைண்டுக்கு மீனிங் என்ன? கைண்ட்னா பணிவா. இல்ல இல்ல, அந்த அன்பானு சொல்றது கரெக்ட். லவபிள்ங்கிறது ரைட்டு. இன்னொரு கைண்டுக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொரு மீனிங் வரும். வாட் கைண்ட் இட் இஸ்? டைப். டைப். ஸோ டைப்புக்கு 2 மீனிங் இருக்கு.
ஒரு டைப் வந்து கைண்ட், ரைட்? கைண்ட்னா வெரைட்டி, ரைட்? வெரைட்டி இப்படி போட்டுங்க, வெரைட்டி. ரைட் வந்து ஈஸியாக வந்துடும், வெரைட்டி, வேரியஸ் வெரைட்டின்னு வரும். அதே டைப்புக்கு இன்னொரு மீனிங் டைப், டைப் பண்றது, ரைட் பண்றது. ரைட்? ஓகே. ஆல்ரைட், சிம்பிள். இந்த கைண்டுக்கு அன்பான அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். ஏன் ஆரம்பிக்கணும்? ரெண்டாவது லெட்டர், மூணாவது லெட்டர் ஒண்ணு. எத்தனை வார்த்தை அப்படி வருது பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல? செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ். நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எவ்வளவு வேர்ட்ஸ் போல பாருங்க. செகண்ட் அஃபெக்ஷன். அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்ங்கிறது நவுன், ரைட்? அட்ஜெக்டிவ் மாத்துங்க, கரெக்டா கொண்டு வந்தாரு. அது அட்ஜெக்டிவ் மாத்துங்க. affectionate, வெரி குட். இஸ் வெரி அஃபெக்ஷனேட். அவர் ரொம்ப அன்பானவனாக இருக்கிறான். அஃபெக்ஷனேட், அது வந்துருச்சு பாருங்க. இந்த வேர்ட் ஃபேமிலி எப்படி வருது பாருங்க. சதீஷ், இது புரியுதுங்களா? மல்டி லேயர். இங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிற மாதிரி இருக்கானா, 2-3 விஷயம் கத்துக்கிறோம் பாருங்க. அதோட ஹோமோனிம் பாக்குறோம், அது ஹோமோஃபோன் மாதிரி இருக்குது. இந்த டைப் எல்லாம் ஹோமோனிம் தான். உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க, ஹோமோனிம். அது பாக்குறோம், அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பாக்குறோம். நீங்க நவுன் சொல்றீங்க, அதை என்டையர் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்றோம். லுக் அட் தட். ஹவு மெனி வேர்ட். இதுதான் மல்டி லேயர் லாங்குவேஜ்ங்கிறது. நீங்க வந்து அது லேயர் வந்து அது பின்னாடி என்ன லேயர் இருக்குன்னு பார்க்கணும். அது இங்கிலீஷ் வந்து மல்டி லேயர் லாங்குவேஜ். காரணம் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் குறைச்சலா இருக்கிறதுனால திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை வெவ்வேறு விதத்துல, வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைட்? இது இங்கிலீஷ்க்கே உள்ள உரித்தான ஒரு விஷயம். ஏன்னா அது கடன் வாங்கின ஒரு லாங்குவேஜ். எல்லா வேர்ட்ஸ், எல்லா கண்ட்ரில இருந்தும், எல்லா மொழியில இருந்தும் நிறைய வார்த்தைகளை கடன் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. லுக் அட் தட். இப்ப நீங்க சைட் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கறது, இதுல உள்ள முக்கியமான ஒரு ஹோமோனிம், ஹோமோகிராஃபை தனியா பார்க்கணும். சைட் வேர்ட்ஸை மட்டும் பார்க்கல, வேர்ட் ஃபேமிலியை பார்க்கணும். ஃபேமிலின்னு சொல்லி V1, V2, V3, V4, V5, அதுக்கப்புறம் வர்ற நவுனு, அப்புறம் வர்ற அட்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் வர்ற அட்வர்ப். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சைட் வேர்ட்ஸ்ல மைண்ட் வந்து நம்ம அடுத்த செகண்ட் கொண்டு வரோம். ஏதோ தமிழ்ல சொல்றாரு, அது எக்ஸாக்டா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து பண்ணணும். அப்ரிஷியபிள்னு ஒரு வார்த்தை, அட்மைரபிள்னு ஒரு வார்த்தையை லிங்க் பண்ணணும். ஸோ சினானிமும் நம்ம படிக்கிறோம். நம்ம ஹோமோனிம் மட்டும் கிடையாது, சினானிமும் நம்ம படிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் அது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப பாருங்க. ஈடுபாடு, ஈடுபாடு. இன்ட்ரெஸ்ட். அது அருமை. interest, interested, வீல தேர்ட் லெட்டர் வந்து involvement, இன்வால்வ்மெண்ட். இன்வால்வ்மெண்ட். இது இன்னொரு வார்த்தை எழுதிக்கிறாரு, என்க்ரோஸ். உள்ளே விழுந்துட்டான்னு சொல்லலாம். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணை எடுக்கல, படம் பார்த்து முடிச்சுட்டு தான் ஏந்திரிச்சோம். என்க்ரோஸ்மெண்ட். இன்வால்வ்மெண்ட்ங்கிறது ஓரளவு ஈடுபாடு, ரொம்ப நல்ல பெரிய ஈடுபாடு வந்து என்க்ரோஸ்மெண்ட். ஐ வாஸ் என்க்ரோஸ்ட் வித் த ப்ரோக்ராம். டிவியில ஏதோ ஒரு ப்ரோக்ராம், சூப்பர் சிங்கர் ஏதோ ஓடிட்டு இருக்கு, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹி வாஸ் என்க்ரோஸ்ட். இதுதான் அப்சார்ப். அப்சார்ப்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அப்சார்புக்கு வந்து உறிஞ்சுறதுங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை அப்சார்ப்டுங்கிறது வந்து இந்த நம்ம சொல்றது அப்சார்ப்டா என்க்ரோஸ்ட். இப்ப நம்ம பார்த்தா சிம்பிளா தெரியும் இந்த வார்த்தை. அப்சார்ப் என்க்ரோஸ், அப்சார்ப். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதே அப்சார்ப் வந்து
அப்சர்வ் அப்படிங்கிறது கேப்சரும் வரும் இல்லைங்களா? அதான் இன்புட், அதான் Input. கேப்சர். நீங்க ஸ்ட்ராங்கா அப்சர்வ் பண்ணாத அதான். நீங்க வந்து இன்புட் பண்ணிட்டாலும் ஐ அப்சார்ப் இட், ஐ அப்சார்ப் த கண்டென்ட்னா ஐ காட் இட், ஐ காட் உள்ள போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ரைட்? இப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து வேற மீனிங்ல பார்க்கணும். ஒரு அப்சார்ப்னு சொல்றப்ப என்ன அப்சார்பர் சொல்றாரு, ஏன்னா என்க்ரோஸ் கொஞ்சம் டஃப்பான வேர்டா இருந்தா இன்வால்வ் வச்சுக்கலாம். இன்வால்வ் இது நவுன்ல போடணும்னா எப்படி போடுவீங்க? இன்வால்வ்மெண்ட் என்க்ரோஸ் மட்டும் நவுன்ல இருக்கு. அப்சார்ப்டு வந்து வேர்ப்ல போட வேண்டியதில்லை, நவுன்ல போடலாம். எப்படி போடலாம்? 4 letters are missing. 4 letters are missing. Observable. Absorption. Oh, absorption. இந்த டிஐஓல முடியாது, நிறைய நவுன்ல முடியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ரிஷியேட், அப்ரிஷியேட்டட், அப்ரிஷியேட்டட். அவ்வளவு அது வந்து அப்ரிசியேஷன். அது வந்து நவுன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் இதை பத்தி, ஒரு கிளாஸ் அட்ஜெக்டிவ் டு நவுன், நவுன் டு அட்ஜெக்டிவ். இன்னமும் நம்ம எடுக்கலாம். இந்த வேர்ட் ஃபேமிலியோட அப்படியே கம்பைன் ஆகிடும். தனி கிளாஸ் எடுக்கணும்னு இல்லை, வந்துடும். முன்னேறு, போன கிளாஸ்ல சொன்னோம், அது ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. முன்னேறி வந்து ஒரு டிபிக்கலா ஒரு வேர்டு வரும், அந்த வேர்டையும் சொல்லலாம், நீங்க தப்பு இல்லை. ஒரு ரொம்ப முன்னேறது. இப்ப அடுத்த 2 சொல்ல வந்துடும். ஏன் வரல? 4th letter ரொம்ப ஈஸி, வந்துடும். அட்வான்ஸ்மெண்ட். இப்ப பாருங்க, அது முன்னேற்றம் வந்துருச்சா? அட்வான்ஸ்மெண்ட் அழகா வந்து நவுன்ல சொன்னாங்க. அது அப்படியே வேர்பா மாத்துங்க, வேர்பா மாத்துங்க, வேர்பா மாத்துங்க, மைண்ட்ல கொண்டு வாங்க. இதுதான் நீங்க வந்து அட்வான்ஸ். அட்வான்ஸ். அவ்வளவுதான், அந்த பயிற்சி கொடுத்துட்டா போதும். சூப்பரா சொன்னாரு. இப்ப பாருங்க, இதே முன்னேறது வந்து பிஆர். ஈஸி ஈஸி ஈஸியா வந்துடும், கொஞ்சம் யோசிச்சா வந்துடும். அடுத்த லெட்டர் சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அப்ப அந்த மைண்டுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கு. இல்ல, முன்னேறது, முன்னேறது. ஏன் தமிழ்ல கனெக்ட் பண்ண மாட்டோம்? நம்ம தமிழ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்றது தானே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. முன்னேறுங்கிறது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் வேர்டு இல்ல, பாருங்க. ப்ராக்ரஸ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இத நவுனா மாத்துங்க பாருங்க. இது ப்ராக்ரஸே ஒரு நவுன் தான், ஆனா ஒரு கிளாசிக்கான நவுன் இருக்கு பாருங்க. 3 letters are missing. நவுன், நவுன், நவுன். அந்த வேர்ட் ஃபேமிலி மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். நீங்க இது vocabulary மட்டும் படிக்கல, கிராமரையும் படிக்கிறீங்க பாருங்க. கிராமர் படிக்கிறீங்க பாருங்க. பாருங்க, 3 letters are missing. 2 letters are missing. Progressive. Progressive adjective. Super adjective. எனக்கு வேண்டியது நவுன். ION. Very good. Very good. Progression. ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கறோம்னா, இந்த வேர்ட் ஃபேமிலி நான் சொல்றது ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸ்லயுமே சொல்லியிருப்பேன். ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது, ஐ ப்ராக்ரஸ்னா நான் முன்னேறுகிறேன். ஐ ப்ராக்ரஸ்னா V1 பண்றது பாருங்க. ப்ராக்ரஸ்ட், நான் முன்னேறினேன். இதுதான் வேர்ட் ஃபேமிலிங்கிறது. ஒரு வார்த்தைக்காக இல்லை, நிறைய வார்த்தைகள் நான் யூஸ் பண்றதுக்கு ஒரு அடித்தளமா போடுறோம். அது ப்ரோக்ரஸ், முன்னேறி. அந்த எப்படி அந்த vocabularyயும் கிராமரும் கனெக்ட் ஆகுது பாருங்க. எல்லாம் ஒரு பாயிண்ட்ல போய் குவியுது பாருங்க. ரைட்? vocabulary தான் கிராமர், கிராமர் தான் vocabulary. So present tense, past tense, past participle. present participle சொல்லிடலாமா? V4 ஈஸியா சொல்லிடலாமா? Progressing. இன்னொரு வாட்டி.
progressing, right? Very good. Progressing. Very Progressive. very good. PROGRESSES. Okay, Very progresses. good, very good, very good. இந்த ஃபேமிலி இப்பதான் கம்ப்ளீட் பண்ண போறோம். இது ரொம்ப And முக்கியமானது நவுன். Progress. Progress. வெரி குட். இப்போ இது மைண்ட்ல அப்படியே வந்துருச்சு பாருங்களேன். Progression. முன்னேறுகிறேனுக்கும் ப்ராக்ரஸ் தான், முன்னேற்றம்னாலும் ப்ராக்ரஸ் தான். இப்போ முன்னேறுதல் பாருங்க, நான் அதே காலத்துல போடுறேன், ஏன்னா இது நவுன் தான். ப்ராக்ரஸா பாருங்க, ப்ரக்ரஸிங். இப்போ நம்ம பார்த்துக்கோங்க, Progression. Progression. முன்னேற்றம் தான். இதே முன்னேறுதான், இந்த ப்ராக்ரஸ் தான் ப்ராக்ரஸ். இப்ப பாருங்க, முன்னேறுகின்ற the progressing person முன்னாடி வந்துட்டு இருக்க முன்னேறிய progressed nation. முன்னேறுகின்ற முன்னேறிய. நல்லா பாருங்க, முன்னேறிய முன்னேறுகின்ற. பாத்தீங்களா, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்றாங்க பாருங்க. இங்க ப்ராக்ரஸிங் இருக்கு, முன்னேறி கொண்டு முன்னேறுகின்ற. பாத்தீங்களா, மாறுது பாத்தீங்களா, மாறுது பாத்தீங்களா. ஒரே வார்த்தையா இருக்கு, ஒரே இது வந்து ஹோமோனிம் தான். ஒரே வார்த்தை, ஒரே ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, ஆனா ஃபங்க்ஷனலா வேற. அதே சமயத்துல மீனிங் மாறுது. முன்னேறி கொண்டுக்கும் முன்னேறுகின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, கட்டாயமா வித்தியாசம் இருக்கு. இது ஒரு பர்சனோட பண்பை குறிக்குது. அவன் எப்படிப்பட்ட பர்சன், ப்ராக்ரஸிங் பர்சன். இப்பதான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாப்ல, அருமையா ப்ரக்ரெசிவ்ல அருமையா சொன்னாப்ல. வாவ் வாவ். இது திருப்பி இது முன்னேறுகின்றதா, ப்ரக்ரெசிவ் பர்சன் முன்னேறுகின்றதா. இப்போ ப்ரக்ரெசிவ்னு சொல்லலாம், ப்ரக்ரெசிவ்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் இஸ் ப்ரக்ரெசிவ். சப்ஜெக்ட் ரொம்ப முன்னே அட்வான்ஸ்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்ப ப்ரக்ரெசிவ், இதுதான் சூட்சமம். நீங்க கிராமரையும் வெக்காபுலரியும் நீங்க தனியாவே பார்க்க கூடாது, அதான் சூட்சமம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிராமர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒக்காபுலரி தெரிகிறப்ப ஒக்காபுலரி உள்ள அவ்வளோ கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வேர்ல்ட் ஃபேமிலிக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. அவங்க ப்ரக்ரெசிவ்னு சொன்னாங்களா, டெஃபினட்டா இருக்கு, அந்த பேஸ் இருக்குது. ப்ரக்ரெசிங் ப்ரக்ரெஸ்ட், இங்க ப்ரக்ரெசிங் ப்ரக்ரெஸோட கனெக்ட் பண்ற மாதிரி. இந்த நம்பர் 2 நம்பர் 3யுமே ஹோமோனிம் தான். நம்பர் 2 நம்பர் 3யுமே முன்னேறினேன், முன்னேறி, 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ், சேம் வேர்டு, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். அப்ப இங்கிலீஷ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹோமோனிம்ஸ் தான். எங்கப்பா, இங்கிலீஷ் இஸ் ஃபுல், எவ்வளவு வார்த்தை. அப்ப மோஸ்ட் ஆஃப் த வேர்ப் வந்து ஹோமோனிம்ல வருது. அதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும். நீங்க தனியா கிராமரோ வெக்காபுலரியோ பிரிக்கவே முடியாது. கால வச்சோம்னா அதுதான், அதுதான் இது, இதுதான். ஸோ இங்க ப்ரக்ரெசிவ்னு சொன்னாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம், அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். ஆனா மைண்டுக்குள்ள இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது உடனே வந்து வரணும். இந்த வேர்ட் ஃபேமிலி ஞாபகம் வந்து இது பொசிஷன் நம்பர் 7ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்குதான் நீங்க என்ன டைம் வேணாலும் சொல்லலாம், வேர்டை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப ஆக்டிவேட்னு சொல்றோம். இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை இது. நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் டாப் 15 கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். அப்ப கஷ்டமா இருக்குது பாருங்க. ஆக்ட், ரைட், ஆக்டர். இப்ப ஆக்டிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து நடிக்கிறாங்கிறதும் ஒரு மீனிங் தான், இஸ் ஆக்டிங் பா அப்படின்னு. அதே சமயத்துல ஹி ஆக்ட்ஸ்னா அவன் செயல்படுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டா வருது. ஒண்ணுமே செய்யாம நடிக்கிறான்டாங்கிறதுக்கு ஆக்ட் தான், பண்றான்டா அப்படிங்கிறதுக்கு ஆக்ட் தான். எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டை கொண்டு வருது. இதுதான் நீங்க வந்து இந்த ரசனையில வர்றது, ஆக்ட். நான் நிறைய அந்த குட்டி குட்டி வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த வேர்ட்ஸ், ஒரு வேர்டை வச்சு அப்படியே ஆப்போசிட்ல அதே வேர்டை சொல்லுவாங்க. அதே இது பண்றப்ப, ஸோ இங்கிலீஷ் ஏன் கஷ்டங்கிறது வந்து என்னன்னா, இந்த நம்மளால நினைச்சா பார்க்க முடியாது. இந்த இது வந்து இப்ப ஓவர் சைட்னு வச்சுங்க ஒரு வார்த்தை. ஓவர் சைட்னா
சூப்பர்வைஸ்னு ஒரு மீனிங். பாரு 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 பாருன்னு ஒரு மீனிங். இது ஒரு சொல்றேன், அந்த வீடியோ நான் அனுப்புறேன். ஒரு ஹாலிவுட் மூவி, அருமையா, ஒயிட் அண்ட் பிளாக், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள மூவி. இவங்க ஒரு வார்த்தை சொல்லாது அப்படியே ஆப்போசிட்டா அவங்க நினைப்பாங்க. இப்ப பாருங்க, கேள் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது. கேள்னா ஆஸ்க், இன்னொரு கேள் வந்து லிசன். அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்களா? அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்களா? நான் சொல்றத கேள்றா, நான் தான் கேட்கிறேனேமா. ஒரு நாகேஷ் படத்துல ஒயிட் அண்ட் பிளாக் மூவி, கேள்றா அதான் கேட்கிறேன் அப்படின்னு. நான் பேசுறத கேள்றா அப்படின்னாக்கா அவங்க கொஸ்டின் கேட்கறத கேள்னு வச்சிருப்போம் ஒரு நாகேஷ் படத்துல. அதே மாதிரி ஒரு ஹாலிவுட் மூவில ஓவர் சைட்னா சூப்பர்வைஸ். இன்னொரு ஓவர் சைட் இருக்கு, கண்டுக்காம விட்டுறது. ஓகே, கரெக்ட். அப்படியே ஆப்போசிட். நல்லா பாருங்க, இது சூப்பர்வைஸ் பண்றது, ஓவர் சைட் பண்றது. இந்த ப்ராஜெக்ட ஓவர் சைட் பண்ணு. அவன் ஓவர் சைட் பண்ணிட்டான்னாக்கா அப்படியே ஆப்போசிட். சூப்பர்வைஸுக்கு மாதிரி ஓவர் சைட் பண்ணிட்டான்னாக்கா கேர்லெஸ்ஸா இருந்துட்டான், அவனோட வேலையை அவன் பண்ணாம விட்டுட்டான், கண்டுக்காம விட்டுட்டான். சூப்பர்வைஸ் பண்றதுன்னா கண்டுக்கிறது. இது வந்து அப்படியே ஆப்போசிட். ஆக்ட், ஆக்டட். இப்ப இந்த ஃபேமிலி வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம். இது எதுக்கு வந்து பாருங்க, இந்த ஆக்ட்னு சொல்றதுக்கு வர்றப்ப அப்படியே ஆக்ட் வந்து ஒண்ணு வந்து ப்ரெட்டன்ட், நடிக்கிறது. ஒண்ணு வந்து ப்ரெட்டன்ட். இன்னொரு ஆக்ட் வந்து என்னது? ஸோ ஒண்ணு வந்து ப்ரெட்டன்ட், ஒண்ணு வந்து ஆக்ட்ங்கிறது செய்யறது, நடிக்கிறது. டூ. அப்படியே ஆப்போசிட். ஆக்ட், ஆக்டட். இங்க வந்து ஆக்டிங். இங்க ஆக்ட்ஸ். இங்க ஆக்ட்ஸ் போட்ட அதே தருணத்துல இங்க வந்து பாருங்க, ரொம்ப ஈஸி. இங்க அப்படியே லிஸ்ட் பண்ணிடலாம். 2-3 வார்த்தை வரப்போகுது. அவர் வந்துடட்டும் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இது சும்மா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆக்ட், ஆக்டட், ஆக்டர், ஆக்டிங், ஆக்ட்ஸ். இது நம்பர் 6 காலம் ரொம்ப முக்கியம். இதுல என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரலாம்? நடிக்கிறதுங்கிறது ஒண்ணு, செயல்படுறதுன்னு ஒண்ணு. ஐ ஆக்ட், செயல்படுகிறேன், செயல்பட்டேன், செயல்பட்டு, செயல்பட்டு கொண்டு, செயல்படுகிறான், படுகிறான், செயல்படுகிறது. செயல்பாடு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். செயல்பாடு, செயல், செயல்பாடு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆக்ஷன், வெரி குட். ஆக்ஷனபிள், இங்க அது அந்த கொண்டு போயிடுவோம். நம்பர் 6 ஆக்டிங். ஸோ இப்போ ஆக்ஷனபிள்னா மைண்ட் எல்லாமே இங்கே தான் வரணும். ஆனா அங்க முடியல, என்ன நம்பர் 6 முடியல. இங்க இருந்தே கொண்டு வரலாம், ஒண்ணும் இல்லை. இந்த ஆக்ஷனபிள் இருக்குல்ல, ஆக்ஷனபிள். ஸோ இந்த கிளாஸோட ஆரம்பத்துல இன்னொன்னு சொன்னோம், செயல்பாடுக்கு ஒரு வார்த்தை. எப்பயுமே பாருங்க, இந்த BALITYன்னு முடிஞ்சாலே 6ல தான் உட்காரும், வேற எங்கேயுமே உட்காராது. நவுன்ல தான் உட்காரும். ஆக்டிவிட்டி, வெரி குட். அதுதான் நம்ம ஆரம்பத்துல, இந்த கிளாஸோட ஆரம்பத்துல சொல்லுவோம். சூப்பர். ஸோ இது எல்லாமே அப்டிராக்ட் நவுன் தான். இப்ப அப்போ வந்து ஒரு செயலை குறிக்கிற ஒரு நவுன், ஒரு ஆளை குறிக்கிற நவுன் ஈஸியா போட்டுக்கலாம் இல்லையா? ஆக்டர் ஈஸியா போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமா இங்கிலீஷ்ல வர்றது, இஸ் a great act, it was a great act. இந்த பாத்தீங்களா, அந்த ஆக்டே வருது பாருங்க நவுன்ல. டெரிஃபிக் ஆக்ட் அப்படின்னா மிகப்பெரிய செய்கை. செய்கைன்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்கை, அவ்வளவுதான் அது ஆக்ட். இப்ப தமிழ் பாருங்க, ஒரு டஃப் கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும்
வேற ஒரு வார்த்தையை கரெக்டா வச்சிருக்கு பாருங்க. ஆனா தமிழ் இங்கிலீஷ் அப்படி இல்லை. ஆக்ட் நீங்க இங்கேயும் ஆக்ட போடுறீங்க, இங்கேயும் ஆக்ட் போடுறீங்க, ரைட்? இங்கேயும் ஆக்டட் போடுறீங்க, இங்கேயும் ஆக்டட் போடுறீங்க, இங்கேயும் ஆக்டிங் போடுறீங்க, இங்கேயும் ஆக்டிங் போடுறீங்க. இங்க போடலாமா? நடிக்கிறான்டா, நடிக்கின்ற பர்சன். ஆக்டிங் வந்துருச்சா? ஆக்டிங் எப்படி போல? ஆக்டிங் ஆக்டிங் டிரைவர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டிங் எப்படி Acting driver. ஆக்டிங்? அப்ப வந்து அது வந்து இந்த ஆக்டிங்ல வராது, இந்த ஆக்டிங்கும் கிடையாது, இந்த ஆக்டிங் தான். இதான் இதோட பியூட்டி, இதோட அழகியதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஆக்டட் ஆக்டட் பர்சன், ஆக்ஷனபிள், ரைட்? ஆக்டிங். இப்ப பாருங்க, ஆக்ஷனபிள் போடலாம். Actual. அந்த வேர்ட் ஃபேமிலியை பார்க்குறப்ப ஒரு 10 வார்த்தையாவது வந்து உழுது பாருங்க ஆக்ட்னு வர்றப்ப. ஸோ இந்த ஆக்ட் வந்து இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆக்ட் வந்து ப்ரெட்டன்ட்னு ஒரு மீனிங்கு, செய்யறதுன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஒரு ஹோமோனிம் இருக்குது. இந்த ஹோமோனிம் மட்டும் நம்ம பேசலாம். நம்ம இங்கிலீஷ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹோமோனிம்ஸ்ன்னு சொன்னது அதுதான் இங்கிலீஷ் கஷ்டத்தை ஏற்படுத்துது. கிராமர்லயோ ஒகேபுலரிலையோ ஆங்கில கஷ்டமா தெரியப்படுறதுக்கு காரணம் தமிழை விட ரொம்ப தூரம் விலகி வந்திருக்கு. ஏன்? இங்க ஒரு ஹோமோனிம் இருக்கு. இதே ஆக்டுக்கு இங்க ஒரு ஹோமோனிம், இங்க ஒரு ஹோமோனிம் இருக்கா? இங்க ஒரு ஹோமோனிம் இருக்கா? இங்க ஒரு ஹோமோனிம் இருக்கா? இங்க பாருங்க, இந்த ஆக்ட்ஸ் இருக்குல்ல, செயல்கள், செய்கைகள். வா, இங்க வந்துருச்சா இன்னொரு ஹோமோனிம்? ப்ளூரலா வந்துருச்சா? ப்ளூரல் நவுன் தானே. வா, இங்க ஒரு ஹோமோனிம் பாருங்க. கால் வச்ச இடம்லாம் கன்னி வெடின்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் ரெண்டாவது மீனிங் இருக்கு. இதுல ஒரு மீனிங் ரெண்டு, இதுல எத்தனை வார்த்தை இருக்கு, இதுல எத்தனை வார்த்தை இருக்கு. சோ செய், நான் செய்கிறேன், செய்தேன், செய்து, செய்து கொண்டு, செய்கிறான், செய்கிறாள், செய்கிறது, செயல், செய்தல். பாருங்க, செயல், செய்தல், செயல்படும் தன்மை, செயல்படும் தன்மை. பாருங்க, செயல்படத்தக்க, நல்லா இங்க பாத்துங்க, செயல்படத்தக்க, செயல்படும் தன்மை நவுனா வந்துருச்சு பாருங்க. செயல்படத்தக்க. அப்பதான், அதனாலதான் தமிழ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா தமிழ்ல இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆயிடும். பாரதியால 14 லாங்குவேஜ் கனெக்ட் பண்ணதுக்கு முடிஞ்சது காரணம் தமிழ்ல பயங்கர ஸ்ட்ராங். பயங்கர ஸ்ட்ராங்கிறதுனால இதுக்கென்ன தமிழ்ல வரும், இதுக்கென்ன தமிழ்ல வரும் அப்படிங்கிறதா. பிரெஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரி ஓடி போனப்போ ஒரே வாரத்துல பிரெஞ்சை வந்து பேச கத்துக்கிட்டார். ஒரே இதுல, ஒரே வாரத்துல. மெயினா அவர்கிட்ட சொல்றது என்னன்னா, அது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ஒரு 50-60 வார்த்தை போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ பாடி பார்ட்ஸ் இருக்கு. மூக்குக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, வாய்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்பாரு. அவர் கேட்கறது வந்து ஒரு 10-15 நவுன் கேட்பாரு. அப்புறம் வந்து ஒரு 10-15 இது ஓடுறதுக்கு என்ன, சிரிக்கிறதுக்கு என்ன, அழுவதுக்கு என்ன, இவ்வளவுதான் கேட்பாரு. இவ்வளவுதான். அதை வச்சு அப்படியே கொண்டு வர. ஸோ போதும், ஒரு 30-40 நிமிஷம் போதும் ஒரு லாங்குவேஜோட போரை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குறாரு பாருங்க. 30 நம்ம வாழ்நாள் ஃபுல்லா யோசிக்கிற ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதை மாஸ்டர் ஆகணும்னு அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையில 30 நிமிஷம் போதுங்கிறார். பாரதியோட பேச்சு, கோடானு கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு ஒரே சொல்லு அப்படின்னாரு. அது என்ன சொல்லணும்? தமிழ்ங்கிறாரு. தமிழ்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளவு இன்பம் கொடுத்தேன் எனக்கு. அது மூலமா அவ்வளவு கத்துக்கிட்டேன் நானு. ஸோ அந்த ஒற்றை வார்த்தையில் இவ்வளவு கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொல்லுவாங்க. ஒற்றை வார்த்தை. அந்த ஒற்றை வார்த்தை என்னன்னா ஒரு லாங்குவேஜ் சொல்ற தமிழ். அந்த மொழி மூலமா நான் கடைசி வரலும் வந்தேன் அப்படிங்கிறது. இந்த ஆக்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சார் இப்போ ஒரு கொஸ்டின் சார். இப்போ எனக்கு V5 வரைக்கும் என்னால வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிட முடியுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர்றது எதையுமே என்னால ப்ராப்பரா கனெக்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு லேக் ஆகுது. லேக் ஆகல, அது கஷ்டம். இந்த கஷ்டங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இப்படி போடுறோம் இல்லைங்களா, இந்த 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. 7-8 ஃபோக்கஸ் பண்ண வேணாம், 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. லுக் அட் திஸ். இப்போ இந்த 1ஐயும் இந்த 2 3 4 5 உங்களுக்கு ஈஸி. 2 3 4 5 விட்டுருங்க. 1ஐயும் 6ஐயும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கே வரும் பாருங்க. இப்போ பாருங்க, ஆக்ட் வந்து 6 ஃபோக்கஸ் பண்ண என்ன சொன்னீங்க, என்ன வருது? ஒரே ஒரு வார்த்தை. செயல்.
ஆக்ட் வந்து 6 நவுன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா. action, அப்ப இந்த TION ION முடிஞ்சா இது இப்ப பாருங்க செப்பரேட். செப்பரேஷன், அவ்வளவுதான். இப்படி கொண்டு வரீங்க இல்லையா? okay, இதுல கொண்டு வாங்க பாய், எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ATல முடியுது. இப்பதான் அப்ரிஷியேட்னு ஒரு வார்த்தை பாத்தீங்க. appreciation, அப்ரிசியேஷன், இதுல இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணா போதும். மெத்தட் டு த மேட்னஸ் அப்படிமா. மேட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அ மேட் லாங்குவேஜ். இடியாட்டிக் லாங்குவேஜ் மேட் லாங்குவேஜ் ஒருத்தர் சாக்ரட்டிஸ் சொல்றது இடியாட்டிக் லாங்குவேஜ். ஏன்னா ஒரே வார்த்தைக்கு இத்தனை மீனிங் இப்படி போட்டா அது ஒன்லி இடியட் கேன் டூ இட் அப்படின்பாரு. அது வந்து அவர் சொன்னதுல அவ்வளவு பெரிய உண்மை இருக்கு. அந்த உண்மை தான் அது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ரைட்? ஐயோ இடியட்னு சொல்றாரு இங்கிலீஷ, நம்ம அதை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இருக்கும். பட் அவர் சொல்றதுல அவ்வளவு உண்மை இருக்கு. ஏன்னா அப்ரிசியேஷன், ரைட்? இப்ப பாருங்க அட்மையர், admire, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். admiration, அட்மையர்னு படிக்கணும், அட்மிரேஷன் படிக்கணும். இப்ப படிக்கிறப்ப அந்த வார்த்தை okay, அட்மிரேஷன், ரைட்? இந்த அப்ரிஷியேட் தான் அட்மையர். இப்ப இதெல்லாமே பார்க்கலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ராக்ரஸ் பார்த்தோம். progression, ப்ரொக்ரஷன் இந்த இங்க SION வருது, இங்க TION, இதையும் நீங்க பாத்துக்கலாம். so அங்க progression வருது, இங்க வந்து ION வருது. ION வருது. அந்த இங்க TION பதில் T கட் பண்ணிட்டு ION வருது. அப்ப TION SION தான் முடிச்சாக்கா நம்ம வந்து தைரியமா சொல்லிடலாம் நவுன். அப்ப ஒரு முக்கியமான ஏரியாவை நம்ம பாக்குறோம். ரைட்? இப்ப பாருங்க, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னோம் சில வார்த்தை வந்து டஃபா இருக்கும். டூ, டீட், செயல். இப்ப பாருங்க, செய்யறோம் செயல், செய்யறோம் செயல், செய்யறோம் செயல். இந்த இடம் தான் இதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். பாருங்க, சி பார்வை, சீயிங் வச்சுங்க. அது எல்லாத்துக்கும் வந்துடும். இதுக்கு டூயிங் கூட வரும். நம்ம அப்படி பண்ணல, டூயிங் சீயிங் வர்றப்ப ஈஸியா இருக்கும். ரைட்? இந்த கொஞ்சம் டஃபா இருந்தது. சைட், பார்வை வந்து இந்த மாதிரி வர்றப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன், அந்த இது வருது. ஐயோ என்னால மாஸ்டர் பண்ண முடியாது. இது ஏன்னாக்கா இது ஒரு குரூப், ரைட்? இது ஒரு குரூப். இப்ப பாருங்க, இது அப்படியே இருக்குன்னு சொன்ன ஆக்ட் வந்து ஆக்ஷன். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமா படலாம். இதே ஆக்ட் இங்க போடணும். ஆக்ஷன் விட்டுருங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆக்டிவிட்டி விட்டுடலாம். இப்ப பாருங்க, ஆக்ட்ங்கிறதே ஒரு நவுன் சொல். அதனாலதான் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வர்றதுனாலதான் இங்க கஷ்டமா இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, ரிச்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ரிச்னு மாத்திரமா ஞாபகம் இருக்கா? என்ரிச் மாத்திரமா? இந்த இடம் பாருங்க, த ரிச். richness சொன்னீங்க. இங்க பாருங்க, உடனே உங்க ரிச்னஸ் அருமையான ஒரு திங்கிங் இது. வாவ், NESSல முடிஞ்சாலும் நவுன்ல தான் உட்காருது. இப்ப பாருங்க, த ரிச். டோன்ட் பிலீவ் த ரிச். பணக்காரங்களை நம்பாதீங்க. டோன்ட் பிலீவ் த ரிச். லுக் அட் தட். அது சொல்லுவாங்க, பொதுவா சொல்ற ஒரு வார்த்தை இது. டோன்ட் பிலீவ் த ரிச். நவுனா உட்காருது பாத்தீங்களா? நவுனா இருக்கு பாத்தீங்களா? டோன்ட் பிலீவ் ஹிம், ப்ரொனவுன், ரைட்? டோன்ட் பிலீவ். இப்போ வந்து டோன்ட் பிலீவ் ஒரு பேர் சொல்லு. டோன்ட் பிலீவ் ஒரு பர்சன், ரமேஷ். டோன்ட் பிலீவ் ரமேஷ். அது நவுன் அது இல்லையா? அந்த நவுன் இடத்துல உட்கார்ந்து பாத்தீங்களா? டோன்ட் பிலீவ் த ரிச். அப்ப அது நவுன் பாத்தீங்களாங்க? இங்க பாருங்க, இஸ் a rich person. அவன் எப்படிப்பட்ட ஆளு? பணக்கார ஆளு. எப்படி அவன்? அப்ப அது உட்காருதா? இதுல உட்காருதா? நம்பர் 7ல அட்ஜெக்டிவ்ல நவுனோட பண்பு புரியுது. அப்ப ரிச் இங்கி பாத்தீங்க. இதுக்கு உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னு புரியுதா? ஏன் கஷ்டமா இருக்குன்னு புரியுதா? நீங்க எந்த ரிச்சா நினைப்பீங்க, அப்புறம் இதை வேர்பா யோசிக்கவே முடியாது. என்ன போட்டாதான் முடியும், என் போட்டாதான் முடியும்.
இப்ப ஈயன்னா உருவாக்கு, உண்டாக்கு, செழுமையாக்கு, பணக்காரனாக்கு. ஐ enrich you நான் உன்னை பணக்காரனாக்குகிறேன். பாருங்க, ஐ enrich you ஏதோ ஒரு வகையில ஐ enrich you. அது வந்து நாலேஜா இருக்கலாம், பணக்காரையா இருக்கலாம், செயலாளா இருக்கலாம். ஆனா இது இப்ப இந்த கனெக்ஷன் நமக்கு தெரியலன்னா இது வந்து ஒரு பெரும் கஷ்டமாவே இருக்கும். இது வந்து இது again இது கடல் மாதிரி தான். ஒரு கடலை நம்ம தாண்டி போகணும்னு ஆசைப்படக்கூடாது. ரைட்? அந்த அந்த கடலை நம்ம சொந்தமாக்கிக்கணும்னு கூட நினைக்க வேணாம். அழகா செயல் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அது ஒரு பெருங்கடல் தான். இவ்வளோ பெரிய லாங்குவேஜ், இவ்வளோ குறைச்ச லெட்டரை வச்சுட்டு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஏகப்பட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி இருக்கும், ஹோமனும் இருக்கும், ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கும். அது ஊடுருவி இருக்கும் இந்த ஹோமனுங்கிறது. அப்படிங்கிறப்ப இது ஹோமனும் தானே, இது ஹோமனும் தானே. ரிச்னு ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங்கு, ஒரே உச்சரிப்பு. ஆனா பணக்காரனாக, பணக்காரனாக, பணக்காரன், பணக்காரத்தனம். வா, எப்படி வருது பாருங்க. இதே சார் இப்போ இடத்துல நவுன் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்ல சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்லலாம் சார்? பெயர்ச்சொல். பெயர்ச்சொல். அப்போ ஒரு ஒரு வினைய குறிக்கிற ஒரு பெயரை குறிக்கிற இது பாருங்க, செழுமையாக்குன்னு வினைய குறிக்குது. நீங்க ஒரு ப்ராசஸ பண்றீங்க, செழுமையாக்குறீங்க, ரைட்? செழுமையாக்குறீங்க. செழுமையாக்குகிறேன், செழுமையாக்கினேன், enriched. செழுமையாக்கி, ஆனா ஒரே ஸ்பெல்லிங் பாருங்க, ஒரே ஸ்பெல்லிங் பாருங்க. நம்பர் 2 நம்பர் 3, ரைட்? enriching. வாவ், கொண்டு செழுமையாக்கி கொண்டு. இங்க பாருங்க, செழுமையாக்குதல் வந்துருச்சா? வா, வந்துருச்சா? நவுனை கொண்டு இந்த இடத்துலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பிடிச்சிடணும். நான் எதுக்கு இதை போட்டேன்னா, இங்க போடுறப்ப இதை விடாம போட்டுடணும்னு போட்டேன். ஏன்னா வா, செழுமையாக்குதல். வா, எப்படி வந்துச்சு பாருங்க, ரிச்னஸ், ரிச். இதே ரிச் இங்க வருது, ரைட்? எனக்கு இதே என்ரிச்சிங் இங்க வரப்போகுது. எப்படிப்பட்ட பர்சன்? செழுமையாக்குற பர்சன் வந்துருமாங்க. வா, இதுதான். சார். சாரி சார், இது எப்படி வருதுன்னு புரியுதா? இது எப்படி வருதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? கலை இது புரியுதுங்களா? இது எப்படி வருதுன்னு புரியுதுங்களா? ஏன் இங்க போட்டுன்னு புரியுதுங்களா? என்று எப்படிப்பட்ட பர்சன்? enriched பர்சன், செழுமையான பர்சன். நீங்க இதுக்கப்புறம் என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறீங்கன்னு, ஐ enrich, நான் செழுமையாக்குகிறேன். ஐ enriched, நான் செழுமையாக்கினேன். ஐ have enriched, நான் செழுமையாக்கி இருக்கிறேன், செழுமையாக்கி இருக்கிறேன். ஐ am enriching, நான் செழுமையாக்கி கொண்டிருக்கிறேன். He enriches. Wow, look at that. He enriches. அவன் செழுமையாக்குகிறான், அவள் செழுமையாக்குகிறாள். அது இங்க பாருங்க, ரிச் போட்டீங்க இல்லையா? ரிச்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க ரிச்சஸ். வாவ், அவ்வளவு விஷயம். இப்ப பாருங்க, ரிச்னா ஒரே ஒரு இது, ரிச்சஸ்னா அவ்வளவு கோடி கோடியா சொத்து இருக்கு. ரிச்சஸ், அவரோட ரிச்சஸ். பில்கேட்ஸ்க்கு ரிச்சஸ் சொல்லலாம், ரைட்? இப்ப நார்மலா உள்ள பர்சன் வந்து ரிச்சா இருக்கலாம். இவர் 3 கார் வச்சிருப்பாரு, இவர் 30 கார் வச்சிருக்காரு, ரைட்? 30 கார் வச்சிருப்பாரு, ரிச்சஸ். இவர் 3 கார் வச்சிருப்பாரு, ரிச். இப்போ இந்த ரிச், ரிச்னஸ், என்ரிச்சிங், ரிச்சஸ் நவுன்ல வருது இல்லைங்களா? இது நாம யூஸ் பண்றப்போ இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதுதான் வந்து அருமையா கேட்டாரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி கேப்சர் பண்ண முடியாது. டோன்ட் பிலீவ் த ரிச். இப்ப பிலீவ் த ரிச் பாசிட்டிவாவே எடுத்துக்கும். நம்ப முடியாது, பிலீவ் த ரிச் வந்துருச்சா? பணம் படைத்தவர்கள் அவங்களே நம்பாதீங்க, நம்புங்க. நீங்க எப்படி வேணாலும் போட்டுங்க, பிலீவ் த ரிச். இப்ப புரியுதா? பிலீவ். நான் நம்ப மாட்டேன். பாருங்க, ஐ டோன்ட் பிலீவ். நல்லா பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் வரலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பிலீவ் த ரிச் அப்படின்னா வந்து இதை நீங்க உடைச்சிருங்க, இதை நீங்க உடைச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் பண்ணுங்க.
இது pronoun. எனக்கு அந்த ஏரியாவில் தான் சார், அந்த ஏரியாவில் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு. ஸ்லோவே பண்ண பாருங்க. டூ வந்து சப்போர்ட்டிங், இப்படியே பண்ணும், இப்படியே பண்ணும், தனியா பிரிச்சிருவோம். ஐ டூ நாட்னே போடுங்க, தனியாவே செப்பரேட் பண்ணுங்க. அதான் ஸ்கூல்ல வந்து எடுத்தோடனே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி தருவாங்க. பட் அந்த முறையில எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ அப்படி பிரிச்சிருவோம். டூ ஐ வந்து ப்ரொனவுன் சொல்லிடலாமா? பிரதிபெயர்ச்சல். ஸோ ஐ தம்பையாங்கிற நவுனை ஐன்னு நீங்க வந்து பிரதிபெயர்ச்சொல்ல மாத்துறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் தம்பையான்னு சொல்ல வேண்டாம், ஐன்னு சொல்லலாம். இப்ப ஹீன்னு சொல்லலாம், அது ப்ரொனவுன். டூ டூ வந்து சப்போர்ட்டிங் verb. இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் முதல் கிளாஸ்லயே. ஏன் சப்போர்ட்டிங் verb? பிலீவர் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி டூ பிளஸ் பிலீவ். ஏன் ஸ்பிளிட் பண்றாங்க? பாசிட்டிவா சொல்றதுக்கோ நெகட்டிவா சொல்றதுக்கோ கொஸ்டின் பண்றதுக்கோ ஆன்சர் பண்றதுக்கோ உடைக்கிறாங்க. இங்க நெகட்டிவா சொல்றதுக்காக உடைக்கிறாங்க. பிலீவ் வந்து டூ பிளஸ் பிலீவ். ஸோ சப்போர்ட்டிங் verb இது மெயின் verb ஆயிடுது. மெயின் verb. ஆமா. இப்ப பாருங்க, பிலீவ் எதை மாத்துதுனாட்டு பிலீவ மாத்துது. எதை மாத்துது? நம்புறத நம்பாததான் மாத்துது. அப்படியே ஆப்போசிட்டா மாத்திடுதா? சோ இந்த ஆமா. verb மாத்தினா அட்வர்பா வந்துருச்சா? வேர்போட பண்பு குறிக்குது. இந்த வேர்பை வந்து மாத்துது, குவாலிஃபை பண்ணுது, சேஞ்ச் பண்ணுதா? நவுனோட பண்பு குறிச்சு அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க, Okay. நல்லா லுக் அட் திஸ். ரிச் யார்? ஐ டோன்ட் பிலீவ். பாருங்க, ஐ டோன்ட் பிலீவ் ரமேஷ்னு போடுறீங்க. நான் ரமேஷ் நம்பல. ரமேஷ்ங்கிறது நவுன், புரியுதுங்களா? இந்த அவ்வளவுதாங்க. ஐ டோன்ட் பிலீவ் ரிச். தேவ கூட விட்டுருங்க, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஐ டோன்ட் பிலீவ் ரிச். இத த ரிச்னு சேர்த்து போடுவாங்க, பர்டிகுலர் குரூப்பை குறிக்கிறதுக்காக. அப்படியே போடுங்க நவுன். இப்ப பாருங்க, நவுன் அந்த ரெண்டு வார்த்தையா இருக்கிறதுனால இப்படி போட்டுருங்க. ஃப்ரேஸ், சொற்றொடர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஃப்ரேஸ்ல ஒரு வார்த்தைக்கு மேல இருந்தா இது நவுன்ங்கிற. ரிச்ங்கிறது ரெண்டு வார்த்தையா இருக்கிறதுனால நவுன் போய் நவுன் ஃப்ரேஸ் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகுதுனால விட்டுருங்க. நவுன் தான். ஐ டோன்ட் பிலீவ் ரிச். இப்ப பாருங்க, நவுன் ஆயிடுச்சா? இது அப்படியே போடுறேன். இங்கதான் வந்து அதை கரெக்டா நீங்க கொண்டு போகணும். ஐ டோன்ட் பிலீவ் ரிச் பீப்புள். லுக் அட் திஸ். அப்படியே கொண்டு வந்து இல்லாம இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் வரல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட்? பாருங்க. ஆனா இங்க ஒரு பெரிய மாற்றம் வருது பாருங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, பீப்புள் என்ன? அது பெரிய மாற்றம் தான். அது இதனாலதான் அது வந்து நம்ம கஷ்டமா நினைக்கிறோம். பட் இது ஃபிகர் அவுட் பண்ண சரியா இருக்கும். பீப்புள் என்ன? பீப்புள் என்ன? பீப்புள் என்ன? பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஒரு அது ஈஸியா சொல்லிடலாமே. நவுன் தானே பீப்புள். ஓகே. அதுவும் சொல்ல வர இருக்கோ அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். நவுன் தானே. இப்ப எப்படிப்பட்ட பீப்புள்? எப்படிப்பட்ட பீப்புள்? பணக்கார மக்கள். இப்ப இந்த நவுனை வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, குவாலிஃபை பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. ரொம்ப ஈஸி. அப்ப ரிச்சுங்க என்னவா இருக்கும்? ஈஸி, ஈஸி. நம்ம நிறைய கிளாஸ்ல சொல்லிருக்கோம். ஏன் இது வர மாட்டேங்குது? நவுன்னா பெயர் சொல்லு, நவுனை ரீப்ளேஸ் பண்ணாக்க பிரதிபெயர் சொல்லு. ஆக்சுவலோட பண்பை குறிக்கிறது. அப்போ இப்ப நவுனோட பண்பை குறிச்சா எப்படிப்பட்ட பீப்புள்? எப்படிப்பட்ட ரிச் பீப்புள்? சார் அட்ஜெக்டிவ். அதாவது அவங்களோட பண்பை குறிச்சா அட்ஜெக்டிவ். நீங்க சொல்றது பீப்புள். சதீஷ் இந்த பாயிண்ட் பிடிங்க. நவுனுங்கிறது பீப்புள், பீப்புள், பீப்புள். நவுன்ல பெயர் சொல். ஒரு பெயர் மக்களோட பண்பு. அவங்க எப்படி, அந்த பீப்புள் வந்து எப்படிப்பட்டவங்க? ரிச். அதோட பண்பை குறிக்கிறதுனால அதை வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க டிஃபைன் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, அட்ஜெக்டிவ் இங்க டிஃபைன் பண்ணிடுவோம். பாருங்க, நவுனை ரீப்ளேஸ் பண்ணா அது ப்ரொனவுன்.
ரைட். தம்பையா அப்படிங்கிற நவுனை ஐன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரைட். ரைட். ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரமேஷ்னு சொல்ல மாட்டீங்க, ஹீன்னு தான் சொல்லுவீங்க, அவருக்கு தான் சொல்லுவீங்க. ஒரு வாட்டி ரமேஷ்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீன்னு சொல்லுவீங்க. ஸோ ரமேஷ்ங்கிறது நவுனு, ஹீங்கிறது ப்ரொனவுன், ரீப்ளேஸ் பண்றோம். அது இந்த நவுனோட பண்பை குறிச்சா ஹீ இஸ் ரிச், ரமேஷ் இஸ் ரிச். ரமேஷ் எப்படிப்பட்ட ஆளு? பணக்காரர். ரமேஷ் எப்படிப்பட்ட ஆளு? பணக்காரர். இது வந்து டிஸ்கிரைபிங் த நவுன். Describing the noun. Yes. அதெல்லாம் கொஞ்சம் note டிஸ்கிரைபிங், அதை அப்படியே எழுதுறேன் நானு. இந்த இடம் வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி யோசிக்கணும். ஒண்ணும் இல்லை, இந்த வீடியோ நீங்க திருப்பி திருப்பி அதை போட்டு கூட பார்க்கலாம். எதுக்கு அவர் சொல்றாரு? திருப்பி மவுண்ட் ரோட்ல அவினாஷ் ரோட்ல கார் ஓட்டுற மாதிரி தான். எடுத்தோட காரை கொடுத்து நம்ம அவினாஷ் ரோட்ல ஓட்டினா என்ன ஆகுது? அது இப்ப உள்ள ஃபிளைஓவர் கட்டிட்டு இருக்கிறதுக்கு நீங்க பண்ணோம்னா என்ன ஆகும்? கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும். டெய்லி 9 மணிக்கு அங்க ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ரைட், ஒரு கேப் டிரைவருக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கேஷுவலா போயிட்டே இருப்பாரு ஒரு பாட்டுக்கு. டிஸ்கிரைபிங். டிஸ்கிரைபிங் என்னத்த? டிஸ்கிரைபிங் நவுன். that is adjective. அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. verb. செயல், 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 செய்யறது, செய்யறது, செய்யறது. ரைட். அந்த செயல்ங்கிறது இப்ப பாருங்க, adverb. வார்த்தையை பாருங்க, வார்த்தையை பாருங்க. adverb. verb add, verb-ஓட சேர்ந்து வேற எதையோ ஆட் பண்ணுதான், வேற எதையோ ஆட் பண்ணுதான். அதனால இப்ப பாருங்க, டிஸ்கிரைபிங் verb. டிஸ்கிரைபிங் verb. இப்பதான் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண போறோம். இதே adverb இருக்குல்ல, இதுதான் அடுத்த லேயர். இதுதான் இங்கிலீஷ் வந்து ஒரு லேயர் லேயர்னு சொல்றது. ஒரு லேயர் மல்டி லேயர் லாங்குவேஜ்ங்கிறது டிஸ்கிரைபிங். இந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜெக்டிவ் இது பண்ணலாம்னா இதையும் நம்ம பார்த்துடலாம். வா, அதுக்குள்ள எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. மேக்ஸுக்குள்ள பிசிக்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் verb describe பண்ணாலும் adjective describe பண்ணாலும் அது adverb அது தான் வந்து சொல்றீங்க. அது என்னன்னு பாத்துருவோம். இப்ப என்னன்னு பாத்துருவோம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாக்குறப்ப தெரிஞ்சுக்கும். பாருங்க, இந்த மேக்ஸுக்குள்ள இன்டகிரேஷன் கால்குலஸ் தான் பிசிக்ஸ் உள்ள இருக்கு இல்லை? பாத்தீங்களா? இப்ப வந்து சில பேர் சூப்பரா படிப்பாங்க. என்னன்னா, அந்த காமன் த்ரெட் தெரிஞ்சுவாங்க. ஜெய் மெயின் அட்வான்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஸியா கிராக் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப பிசிக்ஸ் வந்துடும். ஏன்னா அது ஃபுல் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் தான். ரைட். அந்த அப்ளிகேஷன் ஆஃப் மேக்ஸ். பிசிக்ஸ் வந்தப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துருமா? ஏன்னா பிசிக்ஸோட பேஸ் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்ததுனாக்கா பயோ கெமிஸ்ட்ரி வந்துருமா? ஒரு ஃபுல் லிங்க் பார்த்தீங்களா? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதனாலதான் சில பேர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்னன்னா, அவனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் பாக்குறப்ப நவுன் உள்ள இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. அதே மாதிரி அட்ஜெக்டிவ் பாக்குறப்ப அட்வர்ப் உள்ள இருக்குன்னு தெரியும். அது புரியுதுங்களா? உள்ள லேயர் தான், பெரிய லேயர். ஏன் சில பேர் 100க்கு 10 பேர் மட்டும் ஜெயில பயங்கரமா அடிச்சு நடத்துவாங்க. காரணம் என்னன்னா, அந்த த்ரெட்டை பார்த்துருவாங்க. ஒரு சூப்பரான பிசிக்ஸ் வாத்தியாரு சூப்பரான கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருக்க முடியும். அவரே சூப்பரான மேக்ஸ் வாத்தியாரா இருப்பாரு. இவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இன்ஸ்டியூட்ல 3மே ஒரு ஆளை ஹேண்டில் பண்றாருன்னா அவர் பெரிய பிஸ்துவா இருப்பாரு. ஏன்னா அது இன்டகிரேட் பண்றது எல்லா விஷயத்தையும். இப்ப நீங்க இந்த கிராமர்ல வந்து ஆக்டை வந்து வேர்பா பார்க்கலாம், ஆக்டை வந்து நவுனா பார்க்கலாம். ரைட். இந்த ஆக்ட் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். நீங்க இப்ப பாருங்க, டிஸ்கிரைபிங் வேர்ப். இதுல ஒண்ணு இருக்கு. இந்த அட்வர்புக்கு 3 ஃபங்க்ஷனு. ஒன்று வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், இன்னொன்று அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணும். அது என்னன்னு பார்த்துக்கலாம். இன்னொன்று இது முன்னாடி கிளாஸ்ல சொன்னதுதான், இன்னொரு அட்வர்பு பண்ணும். இன்னொரு அட்வர்பு இப்ப பார்த்துடலாமா? இதை பார்த்துடலாம், இதையும் பார்த்துடலாம், இப்படி கொண்டு வந்துடலாம். ரைட். ஸோ இதுதான் வந்து கனெக்ட். வந்து ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கனெக்ட் பண்றது, கன்ஜங்ஷன்னா இணைக்கிறது, ப்ரிப்போசிஷனா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இணைக்கிறது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். பட் இந்த ரொம்ப அதிமுக்கியமான இந்த ஒரு விஷயத்துக்கு வரும். இதுலதான் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்றது பாருங்க, நவுனு. அது ஏதோ ஒரு வகையில ப்ரொனவுன் கனெக்ட் பண்ணுது. நவுனோட அட்ஜெக்டிவ் லிங்க் பண்றாங்க, அட்ஜெக்டிவோட அட்வர்பை லிங்க் பண்றாங்க, திருப்பி அட்வர்புக்கும் வேர்பை லிங்க் பண்றாங்க,
இந்த அட்வர்ப் வந்து திருப்பி இன்னொரு அட்வர்போட, அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய லிங்க் பாருங்க, இது எவ்வளவு பெரிய லிங்க் இருக்கு. ட்வின்ஸ் ஃபேமிலியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, ஒரு ட்வின்ஸ் பிறகுது. ராஜர் ஃபெடரருக்கு 2 ட்வின்ஸ் தெரியுமா? அவர் பெரிய டென்னிஸ் பிளேயர், ரிட்டையர் ஆனவர். ரைட், ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கல, அப்புறம் பிறந்து இறந்து போச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தா 2 குழந்தை பிறந்தது, ட்வின்ஸ். அப்புறம் இன்னொரு வாட்டி பிறந்தா 2 குழந்தை பிறந்தது, 4 குழந்தையோட இருப்பாரு. இப்ப பாருங்க, இந்த ட்வின்ஸ் பார்த்தா அப்படியே எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருப்பாங்க. ரைட், அதுதான் இப்ப பார்த்தோம் ஆக்டிங். ஆக்டிங் வந்து V4ல வரும். ஆக்டிங் வந்து நவுன்ல 6, பொசிஷன் நம்பர் 6ல உட்காரும். ஆக்டிங் 7லயே உட்காரும். லுக் அட் தட். இப்ப பாருங்க, ஐ. ஸோ இதுதான் சார். இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு 10-15 சென்டென்ஸ் கொடுத்து நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் புரிய எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமோ? இப்ப அது பண்ணிடலாம். இப்ப நம்ம பண்ணிடலாம். இப்ப சரி. சோ இது இப்ப வந்து ஐ லைக் ஹிம். வெரி வெரி மச். ரொம்ப 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 எனக்கு அவனை பிடிக்கும். இது ஒரு சிம்பிளா ஒண்ணு எடுத்துப்போம். ரொம்ப ஈஸியானதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஐ வந்து என்ன, ரொம்ப ஈஸி. ப்ரொனவுன். ப்ரொனவுன். ரொம்ப ஈஸியானதெல்லாம் முடிச்சுப்போம். verb. verb. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கிலீஷ்ல லைக்கு 2 மீனிங் தெரியும் இல்லையா? லைக்னா போலன்னு ஒண்ணு, விரும்புறதுன்னு ஒண்ணு. ரைட், அது ரொம்ப அது ஒரு கண்ணி வெடி. ரைட், நம்ம காலை வச்சா கரெக்டா வைக்கணும். இந்த லைக் வந்து வேர்பு தான், இந்த லைக் வேர்பு தான். இன்னொரு லைக் பத்தி இப்ப யோசிக்க வேணாம். வேர்பு விரும்புகிறேன்ங்கிறது தான் இது, போல கிடையாது. ஐ ஆம் லைக் ஹிம்னா நான் அவனை போல இருக்கிறேன். ஐ ஆம் லைக் ஹிம், நான் எப்படி இருக்கிறேன், அவனை போல இருக்கிறேன். அப்ப பாருங்க, பாருங்க, ஐ ஆம் லைக் ஹிம் அந்த ப்ரொனவுனோட பண்பை குறிக்குது. அப்ப அது வந்து அட்ஜெக்டிவா மாறுது பாத்தீங்களா? ஐ ஆம் லைக் ஹிம் அட்ஜெக்டிவா மாறுது பாருங்க. ஆனா ஐ லைக் ஹிம்னா வேர்பு, ஐ ஆம் லைக் ஹிம்னா அட்ஜெக்டிவ் மாறுது பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு அந்த கஷ்டம் வருது. நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். ஹிம் ஹிம் நவுன். ப்ரொனவுன், அதான் ப்ரொனவுன். ரமேஷ் சொல்லுங்க, ஹிம் வந்து ஐ. ஐங்கிறத நம்ம ஹிம், ஹிஸ், ஹர் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ப்ரொனவுன் தானே அது. இப்ப டம்பையாங்கிறது ஐ ப்ரொனவுன். ரமேஷ் ஐ லைக் ரமேஷ். ரமேஷ். ஓகே. ப்ரொனவுன். பாருங்க, எப்படி விரும்புற பாருங்க. ஐ லைக் ஹிம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மச் மட்டும் போடுங்க. ஐ லைக் யூ மச், வெறும் மச் மட்டும் போடுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனை மச். எப்படி பிடிக்கும்? எப்படி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமோட பண்பை குறிக்குதா? பிடிக்குமோட பண்பை குறிக்குதா? ஐ லைக் ஹிம். எப்படி, எவ்வளவு எவ்வளவு நிறைய 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 பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? பிடிக்குமோட பண்பை குறிக்குதா? அட்வெர்ப். verb லைக்க டிஸ்கிரைப் பண்ணுது. இத கட் பண்ணுங்க. ஐ லைக் யூ மச். எப்படி? நல்லா பிடிக்குது. எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்குது. வாவ். இப்ப எனக்கு சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? எனக்கு ரொம்ப அட்வெர்ப டிஸ்கிரைப் பண்றதுனால இன்னொரு அட்வெர்புங்களா? சூப்பர். ஏன்னா மச்ல எனக்கு அவன் பிடிக்குங்கிறதுல அத மாத்துது. பிடிக்கும். நல்லா பிடிக்கும். இப்ப சொல்லுங்க, வெரி வெரி மேட்ச், ரொம்ப 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 பிடிக்கும். இந்த வெறிய டிஸ்கிரைப் பண்ணுதா? இந்த வெறி எனக்கு அவனை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ஓகே, எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப இத கொண்டு வந்துட்டீங்கன்னாக்க அடிச்சதை படி. குட்டி போயிட்டு உங்க ஸ்கூலுக்குள்ள எடுத்து எடுத்துங்க. இப்ப பாருங்க, he, இதெல்லாம் சிம்பிளா ஆக்கிக்குவோம். நம்ம கஷ்டமான பார்த்து போடுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம கொண்டு வரோம். he likes rich people.
very much. ஸோ ஹீங்கிறது ப்ரொனவுன், லைக்ஸ் அப்படிங்கிறது வந்து verb, verb. இது ஈஸியா சொல்லலாம். ஈஸியா சொல்றது ஈஸியா நாக் ஆஃப் பண்றது. pronoun, ப்ரொனவுன், verb. rich வந்து அவனோட இப்படிதான் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பீப்புள் கொண்டு வாங்க. பீப்புள் மனிதர்கள். மனிதர்கள் மனிதர்கள். noun, noun. 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 எப்படிப்பட்ட மனிதர்கள்? பணக்கார மனிதர்கள். Yes. இப்ப சொல்லுங்க ரிச். நவுனோட பண்பு குறிக்குது. Adjective. அந்த ரிச் அட்ஜெக்டிவ். ஏன்னா இந்த பீப்புளோட பண்பு குறிக்குதுப்பா அது. He likes. சூப்பர். எப்படி பிடிக்குது எப்படி பிடிக்குது, நல்லா பிடிக்குது. adverb, adverb. ரொம்ப நல்லா பிடிக்குது. எப்படி பிடிக்குது? ரொம்ப நல்லா பிடிக்குது. அது adverb. ஓகே. அவ்வளவுதான். கொஞ்சம் கனெக்ட் ஆகுது லைட்டா. கனெக்ட் ஆகுது. இது நிறைய ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துரும் ஈஸியா வந்துடும். நீங்க தப்பே பண்ண முடியாது. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. நீங்க ஒரு அவினாஷ் ரோட்ல 10 வாட்டி ஓட்டிட்டு திருப்பி கார் போன ஒரு கேப் டிரைவர் தப்பா பண்ணுவாரா? அவர் ஒரு போன் பேசிட்டு இருப்பாரு, நம்மள்ட்ட பேசிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து செகண்ட் நேச்சர் ஆயிடும். சோ இதுல எனக்கு ஒரு 50 சென்டென்ஸ் கொடுங்க சார். நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். தனியா ஒரு ஒர்க் ஷீட்டே போட்டிருக்கேன் நானு. ஷீட்டே கொடுத்துருங்க. ஒர்க் ஷீட். அந்த ஒர்க் ஷீட்டை அப்படியே எடுத்து நீங்க இது பண்ணலாம். இப்ப நீங்க நார்மலா பேசுறீங்கல்ல, இப்ப பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங்? இப்படி போடுறீங்கன்னு வச்சுங்க. வேர் ஆர் யூ கோயிங்? ஒரு நார்மலா பேசுற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணாலே முடிஞ்சது. இப்ப இந்த அட்வர்ப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம்னா, வேர் எங்க போறோம்னு சொல்றது அட்வர்ப். when எப்போ போறோம்னு சொல்றது. how எப்படி போறோம்னு சொல்றது அட்வர்ப். why ஏன் பண்றோம் ஏங்கிறதுக்கும் அட்வர்ப். இது புரியுங்களா? இந்த இது இப்படி போறங்க. எதுக்காக பண்ற, போற எங்க போற எங்க போற. இந்த போறங்கிறது வேர்பா போட்டுக்கலாமா? வேர்புன்னு போட்டுக்கலாமா? மெயின் வேர்ப். போறேன். எங்க போற அட்வர்ப். அட்வர்ப். யூங்கிறது வந்து ப்ரொனவுன். ஆறுங்கிறது கிராமர் பார்த்து இது நமக்கு தெரியும். ஆறு ஆல்ரெடி தெரியும். என்ன சொல்றீங்க? என்னது? சப்போர்ட்டிங் வேர்ப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா டூ வந்து சப்போர்ட்டிங் வேர்ப் ஸ்பிளிட்டா இருந்தது. நம்ம ஸ்பிளிட் பண்ணோம். ஐ டு நாட் லைக் இன் இங்க ஒய்ஆர் யூ கோயிங். சார் இதுல எனக்கு ஒரு இடத்துல மட்டும் டவுட். இங்க ஆர் ஏன் வெர்பா வராது? இது கோயிங் இருக்கு. கோயிங் மெயின் வேர்ப் இருக்கிறப்ப பாருங்க, தே ஆர் குட். இது மட்டும் தனியா இருந்தா வேர்ப், மெயின் வேர்ப். அருமையான क्वेश्चन. நம்ம இன்னொரு கிளாஸ்ல இதை எடுத்துருக்கோம். தே ஆர் குட். சோ இப்போ இந்த இடத்துல இது வந்து வெர்ப். இப்ப பாருங்க, தே ஆர் டூயிங் குட். அவங்களோட இத குறிக்குது, பண்பு குறிக்குது. இல்ல அவர் கேட்ட கேள்வி வேற. இப்ப கொண்டு வந்துடலாம் பாருங்க. தே ஆர் டூயிங் குட். இங்கேயே மெயின் வேர்பா வரலன்னு கேட்கிறாரு. இது மட்டும் தனியா உட்கார்ந்த மெயின் வேர்ப். இதுல மெயின் வேர்ப் ஆல்ரெடி இருக்கப்போ இது சப்போர்ட்டிங் ஆக்ட் தான் பண்ணும். ஓகே. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதுதான். ஆர் வந்து பாருங்க, ஐ எம் ஏ டீச்சர். நல்லா பாருங்க, ஐ எம் ஏ டீச்சர். வாவ், மெயின் வேர்பா உட்கார்ந்து பாருங்க. ரொம்ப அருமையான क्वेश्चन கேட்டாரு. இந்த क्वेश्चन முன்னாடி கேட்டிருக்காரு. சம்பவம் அவருக்கு உள்ள போகல. ஆமா. ஆனா இப்போ நம்ம டூயிங்கிறது நவுனாவும் நம்ம இப்ப பாருங்க ஐ ஆம் டீச்சிங். இப்ப பாருங்க ஐ அம் டூயிங் குட் சொல்லலாம். இப்ப பாருங்க, இதுல ஆம் வந்து வேற ஆக்ட் பண்ணுது. இதோட ஆம் வந்து இங்க வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்க பாருங்க, இது மெயின் வேர்ப், ரைட்? இது மெயின் வேர்ப். டீச்சிங் வந்து மெயின் வேர்ப். ஓகேவா? இங்க ஆம் வந்து மெயின் வேர்ப். ஓகேவா? அந்த இடத்துல தான் நான் இப்பயும் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கேன். இப்ப ஒரே ஒரு வேர்ப் இருந்துன்னு வச்சுங்க. ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வேர்ப் இருந்தா அது மெயின் வேர்ப். ஒரு சென்டென்ஸ்ல 2, 3, 4 வந்ததுன்னா
மெயின் வெர்ப ஆக்ட் பண்ணது பாத்தீங்களா, இந்த ஆக்ஷன் வேர்டுக்கு மெயின் வெர்ப கொடுத்துட்டு பாக்கி எல்லாம் சப்போர்ட்டிங் வெர்ப். இப்ப பாருங்க எக்ஸ்ட்ரீம் சில இடத்துல ரெண்டு மூணு இருக்கும். இப்ப பார்க்கலாமா, ஐ ஹவ் பீன் டீச்சிங், 10 வருஷமா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்ப பாருங்க நான் இது உடைக்கிறேன் பாருங்க. have வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் வருது, டீச்சிங் அப்படிங்கிறது மெயின் வருது. இப்ப பாருங்க ஐ ஹவ் பீன் டீச்சிங். இப்போ ஒரே ஒரு மெயின் வெர்ப் தான் இருக்கும் இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ். எம்வின்னு போறோம், எம்வின்னு போறோம். have வந்து சப்போர்ட். இது சப்போர்ட்டிங் வெர்ப். இது கிராமர் வேர்ட்ஸ். சப்போர்ட்டிங் வெர்ப் எல்லாமே கிராமர் வேர்ட்ஸ், ஒரு காலத்தை குறிச்சு இது பண்றது. இப்ப பாருங்க ஐ வில் ஹவ் பீன் டீச்சிங். ஏன்னா நிறைய கான்செப்ட்ல இன்னைக்கு கை வைக்கிறோம், நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு எங்கெங்கயோ போனோம், பேர்ட் ஃபேமிலி போனோம், ஹோமோனிம் போனோம், அப்படிதான் கொண்டு வந்து சைட் வேர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வெளியே ஐயோ இது மெயின் வெர்ப், இதுல அட்வர்ப் வேணும், இதுல அட்ஜெக்டிவ் வேணும், பேர்ட் ஃபேமிலின்னு போறப்ப இதுல எல்லாமே வந்துருக்கு பாருங்க. எதையுமே தனியா நம்ம சொல்லிக் கொடுக்கவே முடியாது பாருங்க. இதை டச் பண்ண அது வரும், அது டச் பண்ண அது வேற டீச்சர். இப்ப என்னைக்குமே ஒரு சப்போர்ட்டிங் ஒரு மெயின் வெர்ப் தான் இருக்கும். ஆனா எத்தனை சப்போர்ட்டிங் வெர்ப் வேணாலும் இருக்கும். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். இது உங்களுக்கு நல்லாவே இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குங்க சார். இது புரியறதை நோக்கி நம்ம நகர்ந்தாலே போதும். முழுசா புரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கட்டாயமா ஒரு விஷயம் புரியும். எப்படின்னா எதுவுமே தனியா நிக்க போறது இல்லை. நவுனை ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுன், நவுனை குவாலிஃபை பண்ணாக்கா அட்ஜெக்டிவ், அப்படிப்பட்ட ஒரு அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ண அட்வர்ப். அந்த அட்வர்ப் வந்து குவாலிஃபை பண்ணப்படுறது எதனாலன்னா வெர்ப். அந்த வேர்புனால நீங்க அட்வர்புக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது, அட்ஜெக்டிவ்னால அட்வர்பு கிடைக்குது. அப்ப எல்லாமே கனெக்டட். நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தனியா நவுன் மட்டும் சொல்ல முடியாது. நவுன் சொல்றப்பயே அட்ஜெக்டிவ் சொல்லிடணும், அட்ஜெக்டிவ் சொல்றப்பயே அட்வர்பு சொல்லிடணும், அட்வர்பு சொல்றப்பயே வேர்ப சொல்லிடணும். வா, அந்த 4 இது நீங்க ஏதாவது நான் 8ஆ போடுறேன். 8ஆ போடுறதுக்கு என்னன்னா, நான் 8ஆ போடுற ஒரு விஷயம் வந்து ஒண்ணுமே இல்லை. அது வந்து இப்படிதான் கனெக்ட் பண்றோம். இப்ப பாருங்க இது வேர்பு. இந்த வேர்போட பண்பை குறிக்கிறதுக்கு 8க்கு போயிடும். நல்லா பாருங்க, இந்த வேர்ட் ஃபேமிலியில 8க்கு போயிடும். இந்த அட்வர்போட பண்பை குறிச்சாக்க அட்ஜெக்டிவ்க்கு போயிடும், 7க்கு போயிடும். இந்த நவுனோட பண்பை குறிச்சாதான் இந்த அட்ஜெக்டிவா வருது, வந்து 6க்கு போயிடும். இந்த வேர்பு தான் வேர்ப் 2 1 1 2 3 4 மாதிரி. 3 4 சோ 5 வரைக்குமே நமக்கு வெர்ப் தான் இல்லீங்களா, வெர்ப். அதனால அது ஒரே கான்செப்ட்ங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஆமா. சோ இப்போ நம்ம இந்த 5 V1 V2 V3 V4 V5 ஓட பண்பை குறிச்சா அட்வர்ப் இல்லீங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வர்ப் தான். அட்வர்ப். ஓகே. இப்போ நவுனோட பண்பை குறிச்சதுன்னா அது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நவுனோட பண்பை குறிச்சா. அதே சமயத்துல நவுனை ரீப்ளேஸ் பண்ணாக்க ப்ரொனவுன். அது நல்லா தெளிவாவே தெரியுது. நவுன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றது. இப்ப பேர் நீங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்க how are you doing அவங்கிறது உங்களுக்கு நம்ம போய் பார்த்தோம் இல்லைங்களா. how are you doing, இந்த how வந்து எதை குறிக்குது சொல்லுங்க. டூயிங் குறிக்குது, அவ்வளவுதான். ஓகே. சோ அட்வர்ப். எப்படி இருக்க, அதாவது எப்படி பண்ணிட்டு இருக்க, எப்படி இப்ப பாருங்க இங்க வேர்பு வர எம்வின் போட்டுக்கலாமா, மெயின் வேர்ப் போட்டுக்கலாமா. இங்க பாருங்க மெயின் வேர்பா இருக்கிறதுனாலதான் இது அட்வர்பா மாறுது. நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது வந்து இது சப்போர்ட்டிங் வேர்ப். இப்ப நீங்க இதே மாத்தலாமா, சப்போர்ட்டிங் வேர்ப் மாத்தலாமா.
அதுக்கேற்ற மாதிரி மெயின் வேர்பு மாறுமா எல்லாமே பார்த்துக்கலாம். பாருங்க, ஆருக்கு பதில் ஹேவ் போடுங்க, சப்போர்ட்டிங் அப்படியே வச்சுங்க. டூயிங் வந்து ஒருத்தர் பரிச்சை முடிச்சுட்டு வர்றாரு வெளியில, எப்படி பண்ணியிருக்க. இங்க டன் வந்துருச்சு. இப்ப V3 போடுறீங்களா? இங்க V3, இங்க V4 போடுறீங்க, இங்க V3 போடுறீங்க. சோ இங்க வந்து ஹேவ் இருக்கிறது. இப்ப பாருங்க எப்படி பண்ண. வெளில வர்றீங்க, வெளில முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன்னா இது கேள்வி, how did you do, அவ்வளவுதான். இங்க அதே மாதிரி adverb, அதே மாதிரி supporting verb, அதே மாதிரி main verb, அதே மாதிரி pronoun. டென்ஸ் தான் மாறுது, அதுக்குரிய காலத்தை மாத்திரம். ஸோ இந்த அடிப்படையில இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டாலே, இது பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பாருங்க, when did you go, எப்ப நீ போன, நீ எப்ப போன. இந்த எப்ப, இந்த போனங்கிற பண்பு குறிக்கிறது தானே அது எப்ப அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இப்போ வந்து நீங்க கோ மெயின் வெர்பா போட்டுருங்க. போட்டோடனே எங்க அட்வெர்பா மாறிடுது. இங்கிலீஷ்ல வந்து என்ன இவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பொசிஷனு, வார்த்தை, ஸ்பெல்லிங்கு, இதெல்லாம் வந்து எங்க லொக்கேட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அவ்வளவு ஒரு நான் லீனியர் லாங்குவேஜ். எங்க இருந்தோ போய் கனெக்ட் ஆகும். நீங்க ஒரு ரோடு வழியா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா 4 ரோடு பிரியும். அங்க டைரக்ஷன் நமக்கு தேவை. எப்படி 4 ரோடு, அந்த 4 ரோடு போய் லெஃப்ட் எடுப்பா, நேரம் போப்பா, இன்னொரு 4 ரோடு வரும், அங்க ரைட் எடுப்பா, அப்படியே போயிட்டே இரு, இன்னொரு 4 ரோடு வரும், ஸ்ட்ரைட்டா போக முடிஞ்சு போயிடுது. கம்ப்ளீட்டா வந்து நோட் பண்ணாது. எனக்கு 4 ரோடுங்கிறது ஒரு கான்செப்ட். ஆனா அந்த 4 ரோடை எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த 4 ரோடு போனோம் என்ன டெசிஷன் எடுக்க போறோங்கிறது நம்ம போக வேண்டிய இடத்துல பொறுத்து இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப போட்டீங்க, சப்போர்ட்டிங் வெர்ப் போட்டீங்க, இங்க வந்து ப்ரொனவுன் போட்டீங்க. இப்ப இந்த வெண்ணு வர்றப்பெல்லாம் வந்து அட்வர்பா, அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது, ரைட்? எப்ப இப்ப பாருங்க, அப்பன்னு வருங்க. வெண்ணை, எப்போங்கிறது வெண்ணை, வென். நான் போனப்ப நம்ம my friend was playing, my friend was sleeping போடுங்க. நான் போனப்ப ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருந்தான். இப்ப பாருங்க, என்னெல்லாம் முடியுமோ முடிச்சிருவோம். பாருங்க, ஸ்லீப்பிங் மெயின் வெர்ப்னு தெரியும், வாஸ் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப்னு தெரியும், மை ஃப்ரெண்ட் வந்து நவுன் ஃப்ரேஸ்னு தெரியும். நவுன் ஃப்ரேஸ்னு போட்டுக்கலாமா? உங்களுக்கு 2 இருக்கு ஃப்ரேஸ்னு. இதை அப்படியே கூட உடைக்கலாம். அது உடைக்கிறதுக்கு எப்படின்னு பாத்துக்கலாம். இது பாத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஃப்ரெண்டு வந்து நவுனை போட்டு மை வந்து அட்ஜெக்டிவா போடலாம். ஓகேவா? அது ஓகேவா? நம்ம அது பண்ணிக்கலாம். வெண்ட் மெயின் பாருங்க, வெண்ட், கோ, வெண்ட், கால். V2 ஸ்ட்ரைட்டா V2 வந்துருச்சா? pronoun. இப்போ இந்த வென் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அட்வெர்ப்னு சொல்ல மாட்டாங்க. ஐ வெண்ட் சப்ஜெக்ட் வெர்ப், மை ஃப்ரெண்ட் வாஸ் ஸ்லீப்பிங். இது கனெக்ட் பண்ணுது, இது கன்ஜங்ஷன் பண்ணுது. இப்ப கூட கேள்வி கேட்கலாம், நான் போனப்ப ஆனா இது அட்வெர்பா யூஸ் பண்ண மாட்டேன். எப்ப நான் போனப்ப இல்ல, நான் போன பொழுது, ஐ வெண்ட்ங்கிற ஒரு பெரும் வாக்கியம் மை ஃப்ரெண்ட் வாஸ் ஸ்லீப்பிங்கிற ஒரு முழுமையான இன்னொரு வாக்கியத்தோட கனெக்ட் பண்ணுது. ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணாக்கா அதுக்கு பேர் கன்ஜங்ஷன். ஒரு நவுனை இன்னொரு நவுனோட கனெக்ட் பண்ணா அது கன்ஜங்ஷன். ஒரு அட்வெர்பை இன்னொரு அட்வெர்போட கனெக்ட் பண்ணா அது வந்து கன்ஜங்ஷன். இப்ப சொல்ல புரியுதுங்களா? அதாவது ஒரு சேம் திங்கை இன்னொரு சேம் கேட்டகரியோட கனெக்ட் பண்ணா அது கன்ஜங்ஷன். இங்க வந்து நான் அட்வெர்பா தான் போடுவேன், என்ன நீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி மாறுவீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அட்வெர்பா போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஆக்சுவல்ஸ் இது வந்து ஐ மென்ட்ங்கிற ஒரு வாக்கியம். சப்ஜெக்ட் வெர்ப்னா வாக்கியம், சப்ஜெக்ட் வெர்ப்னா ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், வாஸ் ஸ்லீப்பிங்கிறது வெர்ப், ரைட்?
ஒரு சப்ஜெக்ட் வேர்போட இன்னொரு சப்ஜெக்ட் வேர்பை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வாக்கியம். இப்போ இந்த மாதிரி விஷயத்துல தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ம். இது 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 கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நீங்க அட்வர்பா நினைச்சாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்கா வென் வந்து எப்பயுமே அட்வர்பா இருக்காது, சம்டைம்ஸ் அது கன்ஜங்ஷனா போகும் அப்படிங்கிறது அது தெரியணும். இந்த மை ஃப்ரெண்டை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மை ஃப்ரெண்ட். இப்போ நீங்க ஃப்ரெண்டுனா என்னன்னு இமீடியட்டா சொல்லிடணும். ஃப்ரெண்டுங்கிறது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? ஃப்ரெண்டுனா நவுன். அவனு. இப்போ மை என்ன பாருங்க, யாரோட ஃப்ரெண்டு? என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறப்போ அட்ஜெக்டிவ். இப்படி போடலாம். இப்போ பாருங்க, மைண்ட்ல ஒன்று தோணும், மை, மீ, மைன்னு, ஐ, வி, யூ இதெல்லாம் ப்ரொனவுன் சொல்லலாம், தப்பே கிடையாது. ம். ப்ரொனவுன் போடுறது தப்பே கிடையாது. நீங்க எப்படி சொன்னீங்களோ வேர்ப் வந்து இப்போ பாருங்க, மல்டி லேயர்னு நான் சொன்னது புரியுதுங்களா? அதே வென்னு தான், அதே அப்பன்னு தான் வருது. இங்க அட்வர்ப்னு சொல்ல மாட்டாரு, கன்ஜங்ஷன் சொல்றாரு. ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். ஹாலண்டுக்கு இன்னொரு பேரு நெதர்லாண்ட்ஸ், நெதர்லாண்டுக்கு இன்னொரு பேரு ஹாலண்டு, சென்னைக்கு இன்னொரு பேரு மெட்ராஸ், மெட்ராஸுக்கு நான் மெட்ராஸ் தான் சொல்லுவேன், சொல்லிட்டு போறோம். அது என்ன இப்போ இதுல என்ன இருக்கு? பழைய ஆளுங்க 80s போய் யூஎஸ்ல செட்டில் ஆனவங்கள்ட்ட போய் சென்னைன்னு சொன்னா அது என்னப்பா சென்னை, மெட்ராஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உள்ள மக்கள்கிட்ட போய் மெட்ராஸ்னா அது என்ன மெட்ராஸ், சென்னைன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ இது அங்க இருந்த பொசிஷன், எங்க எந்த பொசிஷன்ல எப்ப இருந்தோமோ அதை பொறுத்து அது வந்துடும், அவ்வளவுதான். அதனால இங்க நான் ப்ரொனவுன் தான் சொல்றேன், தப்பு கிடையாது. நம்ம குழப்பிக்க வேண்டாம், ப்ரொனவுனே போட்டுக்கலாம். இங்க அதே மாதிரி அட்ஜெக்டிவ்னு சொல்றோமா, கட்டாயமா சொல்லிக்கலாம். ரைட், இதுக்குதான் இன்னொரு வார்த்தை போடுவாங்க, டிட்டர்மைனர்னு போடுவாங்க. யாரோட ஃப்ரெண்டு? உறுதிப்படி என்னோட ஃப்ரெண்டு, ஹிஸ் ஃப்ரெண்ட், அவனோட ஃப்ரெண்டு. இப்ப டிட்டர்மைனர்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்ப ஒரு வார்த்தை அட்ஜெக்டிவா இருக்குது பாருங்க, ப்ரொனவுனா இருக்கு, டிட்டர்மைனரா இருக்கு. வாவ், அப்ப எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ் தான். எல்லா அட்ஜெக்டிவ் டிட்டர்மைனர் கிடையாது, ஆனா எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ் தான். புரியுதுங்களா? ஸோ அதை வந்து குழப்பத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக அவங்க டிட்டர்மைனர் ஒன்று யூஸ் பண்றாங்க. நீங்க டிட்டர்மைனர் மட்டும் தனியா படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப அந்த லாங்குவேஜை இன்னும் துல்லியமா பேசுறதுக்கு பயன்படும். அது இன்னொரு லேயரை கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்ப தெரியும், எல்லா டிட்டர்மினரும் அட்ஜெக்டிவ் தான். ஆனா எல்லா அட்ஜெக்டிவ் டிட்டர்மினர் இருக்க வேண்டிய தேவையில்லை, முடியவும் முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இந்த இது நீங்க இது எல்லாமே இது பாக்குறீங்க. இப்ப பாருங்க, ஆஃப்டர் I completed my studies, after I completed studies, மை ஸ்டடீஸும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இன்னொரு லேயருக்காக தான் போடுறது. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ கொண்டு வாங்க, முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு 2 minutes தான் டைம் இருக்கு, இருந்தாலும் முடிச்சுக்கலாம். இதை குயிக்காக முடிச்சுக்கலாம். ஐ வந்து ப்ரொனவுன். சூப்பர். எது ஈஸியோ அதை முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். கம்ப்ளீட்டட் மெயின் வெர்பு. சூப்பர். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்டடியை வந்து நீங்க நவுனை வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டடீஸ், ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் முடிச்சுவோம். ப்ரொனவுன் அகைன் ஸ்டார்ட் வந்து மெயின் வெர்பு. சூப்பர் சூப்பர். அத நீங்க இது ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன். வர்க்கிங் வந்து ஜெரண்ட், ஐ கெஸ். இன்னொரு வாட்டி சூப்பரா சொன்னாங்க. ஜெரண்ட். எல்லா நவுனும், எல்லா ஜெரண்ட் நவுன் தானே, எல்லா ஜெரண்ட் நவுன் தானே. ஆனா எல்லா நவுனும் ஜெரண்ட் கிடையாது, எல்லா ஜெரண்ட் நவுனு. ஓகேவா? ஓகேவா? நவுனோட ஒரு பிரிவு தான் இது. அருமையா சொன்னாங்க. இப்ப பாருங்க, மெயின் வெர்புக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். மெயின் வெர்புக்கு அப்புறம் இப்படி வந்ததுன்னா நவுன் ஜெரண்ட் வருது. அப்ப மெயின் வெர்புக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு வர்றாங்க. இது பாத்துலாமா? இந்த ஸ்டடியை ஃபுல்லா பாத்துருவோமா? ஸ்டடி, ஸ்டடீடு, ஸ்டடிங். இது 5 ஈஸி. ரொம்ப இதுக்கு டயத்தை செலவு பண்ண வேண்டாம். ஆனா அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும் பாருங்க. வரைக்கும் அது வராது. அந்த ஸ்டடீஸ் எங்க வருதுன்னு நம்ம தான் பார்க்கணும். இப்ப
நவுனா இல்ல அட்ஜெக்டிவா நல்லா அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கங்க. இங்க பாருங்க, இது. ஸ்டடீஸ்க்கு அப்புறம் இங்க ஸ்டடின்னு போடலாமா? படிப்பு. ஸ்டடீஸ் போடலாமா? ஸோ அந்த ஸ்டடீஸ் தான் வரும். noun. இது போடலாமா? ஸ்டடின்னு போடலாமா? படி இங்க எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும். இந்த ஸ்டடீஸா இந்த ஸ்டடீஸா பார்க்கணும். I completed studies. ஏன்னா மெயின் ஒர்க் அங்கே ஆல்ரெடி வந்துருச்சு இல்லையா? அப்போ நம்ம இல்ல வந்து இங்க V5 மெயின் வரைக்கும் வெர்பெல்லாம் வராது. இப்போ இங்க நவுனா நம்ம அட்ஜெக்டிவா அப்படிங்கிறது அருமையா அவர் சொல்றாரு, ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. மெயின் வேர்ப் வந்துருச்சு, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு மெயின் வேர்ப் தான், அப்ப நிச்சயம் வேர்பா இருக்க முடியாது. இருக்க கண்டிப்பா வெர்பு இல்லை, அது வந்து கன்ஃபார்ம். இப்போ ஒண்ணும் இல்லை, இது எப்படி தெரியுங்களா? ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க், இந்த 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 ஸ்டடீஸ்க்கு பதில் எது மட்டும் எந்த கேட்டகரியை வந்து நீங்க உள்ள ஐ கம்ப்ளீட்டட் ஒர்க், ஐ ஐ ஆஃப்டர் ஐ ஒர்க்கை முடிச்சிட்டேன். இந்த ஒர்க் வந்து நவுனா வெர்பான்னு பாருங்க. இன்னொன்னு நல்லா பாருங்க, ஐ கம்ப்ளீட்டட், ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் மை டீனேஜ், இப்படி போடுங்க. ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் ஃபோர்த் கிரேட், ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் 12th. இப்ப என்ன எங்க உட்காருதுங்க இது? இந்த இடம் என்னவா இருக்கு பாருங்க. ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் ஈட்டிங் போடுங்க. என்னவா இருக்கு என்னவா இருக்கு என்னவா இருக்கு என்னவா இருக்கு? இங்க இங்க இருக்க மாதிரி தான் மெயின் Noun. வேர்புக்கு அப்புறம். அருமையா சொன்னாங்க ஜெரண்ட். Noun தானே? நவுன் இங்க நவுன்ல தானே உட்காருது, நவுன்ல தானே உட்காருது பாருங்க. முடிக்கிறாங்க. So அதோட இதுதானே. இப்ப பாருங்க, ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் 12th போட்டேன், நவுன் தானே. ஐ கம்ப்ளீட்டட் ஒர்க், வேர்ப் ஒர்க் இல்ல, வேலை செய்யறது இல்ல, வேலை 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 வேலை, ரைட்? வேலை. வேலை. இப்ப பாருங்க, இந்த ஒர்க் இல்ல, வேலை செய்யறது இல்ல, இந்த ஒர்க். புரியுதுங்களா? மல்டி லேயர்னா புரியுது இல்லைங்களா? புரியுது. இதுக்குள்ளது அதுக்குள்ளது அதுக்குள்ளது இதுக்குள்ளது, அவ்வளவுதான். இடியாப்ப சிக்கல் தான் அது. இப்ப நீங்க பாருங்க, இங்க நவுன் தான் உட்காரும், நவுன். இப்ப நீங்க ஜெரண்டுன்னு போடுறதுக்கு பேர் வெறும் நவுன் போட்டாலும் ஓகே தான், ஓகே தான், ஓகே தான். இப்ப ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் நவுன் இன்னொரு சப்ஜெக்ட் வேர்ப் நவுனோட இணைக்குது. இந்த ஆஃப்டர் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் இங்க இது போட்டுறக்கூடாது. கனெக்ட் பண்ற ஆனா சில இடத்துல ஆஃப்டர் வந்து when did you do, I did it after my work அப்படின்னு அப்போ சொல்லுவான், அப்போ வந்து சொல்லலாம். பட் வந்து கன்ஜங்ஷன் நீங்க அட்வர்ப் தான் சொன்னீங்க, கவலைப்பட வேண்டாம், அது வந்து யோசிக்க வேண்டாம். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மாத்திடக்கூடாது. இந்த இடத்துல ஸ்டடீஸ்க்கு பதில் இந்த ஸ்டடீஸ் நவுனுக்கு பதில் வேர்பு போட்டுறக்கூடாது, வேர்புன்னு நினைச்சிடக்கூடாது. பாருங்க, அருமையா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டட் ஒர்க்கிங், கம்ப்ளீட்டட் ஸ்டடீஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நவுன் போட்டுறீங்க, மெயின் வேர்ப் போட்டுறீங்க. ஸோ இது அந்த ஒர்க் ஷீட் வந்து நான் அனுப்புறேன். அதில் வந்து ஐடென்டிஃபை இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு இருக்கும். எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அதை நம்ம வாக் த்ரூ பண்ணுவோம். அது என்ன? சூப்பர். 5:30 ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வரேன் சார். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்ல ஃப்ரைடே மறுபடியும் உட்கார்ந்து பேசணும்னா டைம் ஓகேவா? 4 to 5:30 ஓகே. இதே டைம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். சூப்பர். எகைன் இந்த மல்டி லேயர் மட்டும் நான் லீனியர் பாத்தீங்க. மல்டி லேயர் நான் லீனியர், அந்த மகாராஜா படம் பாக்குற மாதிரி தான். நான் லீனியர் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்து நான் லீனியரா இருக்கும். நான் விருமாண்டின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கேன் சார். நான் லீனியர், ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஆள் உண்மையை சொல்லுவாரு, ஒரு பொய் சொல்லுவாரு. நம்ம எதுல இருக்கோம்னே நமக்கு தெரியாது. அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் சொல்லி ஹாலிவுட்ல இருக்காரு, இன்செப்ஷன் பெரிய பெரிய படம்லாம் எடுத்திருக்காரு. இப்ப கூட ஒரு படம் எடுத்தாரு, அட்டாமிக் பாம், ஆட்டம் பாம்போட இதை வச்சு எடுத்தாரு ஒரு. எல்லா படமே நான் லீனியர், எல்லாமே இந்த நான் லீனியர் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அந்த நான் லீனியர் புரிஞ்சுட்டா போதும். இங்க ஸ்டடீஸ் இப்படி இருக்கு, அங்க ஸ்டடீஸ் இதுதான், அங்க ஸ்டடீஸ் வேற, இங்க வென் இதுதான், அங்க வென் வேற. அதுதான் நான் லீனியர்னு சொல்லுவாங்க. லைஃப் இட்ஸ் நான் லீனியர் திங்னு சொல்லுவாங்க. அப்படிமா
நமக்கு பார்த்தா ஒரே பையனா இருப்பார் இந்த பையன். நமக்கு நமக்கு 30 வயசா இருப்ப பையன் ஒரு மாதிரி இருப்பார், நமக்கு 60 வயசா இருப்ப பையன் வேற மாதிரி இருப்பார். அதே பையன் தானே, பட் டோட்டலா மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும். இது வந்து நான் லீனியர். அந்த பொசிஷன் சில வாட்டி அப்பா பொசிஷன்ல பையன் எடுத்துக்குவாரு, பையன் பொசிஷன் அப்பா எடுத்துக்குவாங்க, ரைட். ஒரு வயசான அம்மா பொசிஷன்ல குழந்தையா எடுப்பாங்க, குழந்தை வந்து அம்மா, அப்படியே மாறிடும். இது வந்து அப்படியே டோட்டலா மாறும், நவுன் வேர்பா மாறும். இப்போ ஒர்க் சொல்லணும், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஒர்க். வேலை செய்யறதுங்கிறது ஒர்க்கு, வேலைங்கிறது ஒர்க்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து அப்படிப்பட்ட ஒரு யூனிக் லாங்குவேஜ், நான் லீனியர் லாங்குவேஜ். ஒரு வழி பாதை, திரும்பி வரவே முடியாது, திரும்பி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த 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 4 ரோட்ல லெஃப்ட் எடுத்தா லெஃப்ட் எடுத்து போகணும், அடுத்த 4 ரோடு ரைட் எடுத்து போகணும். மாற்றி எடுத்துட்டோம்னா அடுத்த 4 ரோடு வராது, நமக்கு வராது. ஸோ இட்ஸ் நான் ஒரு வழி பாதை நான் சொன்னது. இட்ஸ் ஒன்று, திரும்பி வரணும் அப்படியே திரும்பி வரணுமே தவிர மல்டிபிள் வேஸ் அங்கே கிடையாது அப்படிங்கிறது. I'll see you on Friday. Okay. Sure, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Have a good day. You too. Thank you.